மதிப்புக்குரிய சங்கத்தின் நாகரத்னம் அவர்களுக்கும் திருமதி மதனா நாகரத்னம் அவர்களுக்கும் மற்றும் எமது தலைவர் கோயிலரன் நிரஞ்சன் அவர்களுக்கும் சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்களுக்கும் எமது அன்பு தொண்டன் திருவாளர் முருகானந்தம் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அடியார்களுக்கும் சங்கத்தின் 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 நமக்கு உறுதுணையாக இருக்கும் ரவீந்திரதாஸ் அவர்களுக்கும் மற்றும் நமது மணிவண்ணன் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி ஜூமில் நீக்கும் அன்பான அடியார்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி இப்பொழுது தீப ஆராதனை செய்வார்கள். தீப விளக்கேற்றி மங்கள தீபம் ஏற்றி அதை ஆரம்பித்து வைப்பார்கள் திருமதி மதனா நாகரத்னம் அவர்கள். அது இப்ப கொடுத்த வேண்ணா இப்ப காட்டுற தானே அது பேருந்து தானே அண்ணா கடைசியா. ஆமா கொளுத்திட்டீங்கன்னா சரி ஒன்று கிடக்கு. சரி அது சாமி மறைக்குது நீங்க சரி ஓகே ஓகே இல்ல மறை இப்பொழுது அன்பு தொண்டர் முருகானந்தம் அவர்கள் தேவாரம் புராணம் படிக்க வருகிறார். ஒன்று காதலிக்குள்ள பார்வதி பார்வதி வழியே எல்லாருடைய போற்றி சிவசேஷா சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் சிதம்பரம் சத்குரு சிவயோக சுவாமிகள் போற்றி. நன்றி. இதைத் தொடர்ந்து வளமையாக திருமதி சரோஜா கனகசபேசன் அவர்கள் நடத்துபவர். ஆனால் தற்சமயம் அவர்கள் ஸ்ரீலங்கா சென்றதனால் திருவாளர் முருகானந்தம் அவர்கள் என்னுடன் தொடர்ந்து இருந்து இதை நடத்துவார்கள். 230. வணக்கம். 8ஆம் வகுப்பிலே உள்ள
230ஆம் பக்கம் சிவசிவ செல்வ கணபதி என்கின்ற இந்த நாமாவளி குறிப்பிடத்துடன் கலந்துப்போம். திருச்சிற்றம்பலம். சிவ சிவ செல்வ கணபதியோ சிவ சிவ செல்வ கணபதியோ சிவ சிவ செல்வ லாயுதம் சிவ சிவ செல்வமே வேலாயுதன்னோ சிவ சிவ செல்வ சிவ தொண்டு சிவ சிவ செல்வ சிவ சுந்தரனோ சிவ சிவ செல்வ சிவனடியானோ சிவ சிவ செல்வ சிவனடியானோ சிவ சிவ கண்ணுள் திருவள்ளோ சிவ சிவ செம்புள் திருவருளோமோ சிவ சிவ செல்வ திருமால் ஓம் சிவ சிவ செல்வ திருமாலோமோ சிவ சிவ சர்வங்கள் ஓம் சிவ சிவ அயன் முதல் தேவர்களோமோ சிவ சிவ பூதங்கள் ஓம் சிவ சிவ ஐம்பெரும் பூதங்களோமோ சிவ 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 ஐம்பொறியோம் சிவ 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 ஐம்பொறியோமோ சிவ 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 ஐம்பொறி ஓம் சிவ 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 ஐம்புலனோமோ சிவ 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 தச நாடிகளோம் சிவ 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 சர்வ நாடிகளோமோ சிவ சிவ சத்குரு நாதன் ஓம் சிவ சிவ சத்குரு நாதன் ஓமோ சிவ சிவ செல்வ கணபதியோம் சிவ சிவ செல்வ கணபதியோமோ சிவ சிவ சத்குரு நாதன் ஓம் சிவ சிவ சத்குரு நாதன் ஓமோ அப்படியே ஓம் திருமணத்தையும் வாசித்து அளிக்கிறோம். அங்கே புத்தகத்தில் எல்லாத்துக்கும் முன்னுக்காக இருக்கும். ஓம் சிவமயம். நீ உடம்பன்று மனமன்று புத்தியன்று சித்தமன்று நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதியப்படுவது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது தர்ம நதிக்கு புசகாதி. வெவ்வுயிரும் பெருமான் திருமணலை என்று சாதனை செய். இப்படிக்கு கடவுள் உள்ளம் காண்பு உள்ளவர். இப்படிக்கு அவனே நான். இந்த சுவாமியினுடைய இந்த பாடலை அவரே வியந்தளிக்கின்ற பாடல் 220ஆம் பக்கத்திலே இருக்கிறது. அதை படிக்கின்றோம். நச்சிந்தனை என்னும் நல்லமுதம் கற்கால் கற்குண்டோ காசினி விட்டு ஒன்றுமே இல்லாத உண்மத்தின் யோகனுக்கு என்றும் இன்பம் என்று பொழுது நிறைவாக சுவாமிக்கு இந்த நட்சத்திர சுவாமியை போற்றும் பாடல் அவருடைய சீடர் செல்லத்துறை சுவாமிகள். அதை மடியை படிக்கிறேன். அடுத்த முறை சரோஜாந்தா பக்கங்களே சரியா சொன்னாரு. சச்சிதானந்தத்தை சாட்சி வலித்தவே நச்சிந்தனை வேதம் நல்கிய சத்குருவே உந்தன் மனப்பாதம் போயாது உணர்வாதம் சிந்தையை வதியும் கம்பலம். இப்பொழுது மாமலண்ணா தந்தையார் ஏனையவர்களை அழைக்கின்ற பணியை செய்வார் என்று நம்புகிறோம். ஏன்னா நான் வந்து அப்புறம் தெரியும் இப்பொழுது எங்கள் குருநாதன் பாடலை படிப்போம். முதலாம் பக்கத்தில் உள்ள 10 பாடல். இங்கே சபையிலே எங்களுடைய சிறப்பு பேச்சாளர்கள் படிக்கிறீங்களோ? இதுல வந்து படிக்கிறீங்களா? இல்ல சொல்லி போட்டு
நான் பக்கத்துல. யோகசுவாமிகள் திருவடிகள் போற்றி. அச்சிந்தனை முதலாம் பக்கம். நீங்கள் படிக்க நாங்கள் படிக்க என்னை எனக்கு அறிவித்தால் எங்கள் குருநாதன். என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன். வைத்தால் எங்கள் குருநாதன். என்னை அறிந்தலை வைத்தான் எங்கள் குருநாதன். அன்னைவிதா குருவானான் எங்கள் குருநாதன். அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன். அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன். அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன். முன்னை வினை நீக்கிவிட்டால் எங்கள் குருநாதன். முன்னை வினை நீக்கிவிட்டால் எங்கள் குருநாதன். அறியவன் எங்கள் குருநாதன். மூவருக்கும் அறிய ஒன்றாக எங்கள் குருநாதன். நன்மை தீமை அறியாத எங்கள் குருநாதன். நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன். தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். நீ அல்லவென்றான் எங்கள் குருநாதன். தேகம் நீ அல்லவென்றான் எங்கள் குருநாதன். திகழ்கின்றான் எங்கள் குருநாதன். சித்தத்தில் திகழ்கின்றான் எங்கள் குருநாதன். முனியன்றான் எங்கள் குருநாதன். மோகத்தை முனியன்றான் எங்கள் குருநாதன். வேகத்தை வித்தன்றான் எங்கள் குருநாதன். முத்திக்கே வித்தன்றான் எங்கள் குருநாதன். வேகத்தை கெடுத்தான் எங்கள் குருநாதன். வேகத்தை கெடுத்தாண்டான் எங்கள் குருநாதன். விண்ணமனம் ஆகின்றான் எங்கள் குருநாதன். விண்ணமனும் ஆகின்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். தானத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். சியோகம் தேடின்றான் எங்கள் குருநாதன். வாசியோகம் தேடென்றான் எங்கள் குருநாதன். அறிகின்றான் எங்கள் குருநாதன். மகாரநிலை அறிகின்றான் எங்கள் குருநாதன். தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன். காதிசேஷம் போவென்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். கண்கொள் பகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். நாசி நுனி நோக்கென்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். நடனம் தெரியவென்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். மாசிலோசை கேட்குமென்றான் எங்கள் குருநாதன். மற்றப்பற்றை நீக்கின்றான் எங்கள் குருநாதன். மற்றப்பற்றை நீக்கின்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். இருவடியின் அடைகின்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். எல்லாம் விளங்குமென்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். கருவடியின் கடவென்றான் எங்கள் குருநாதன். மனமென்றான் எங்கள் குருநாதன். கட்டுப்படும் மனமென்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். ஒருவரும் அறியாதென்றால் எங்கள் குருநாதன். வழியென்றான் எங்கள் குருநாதன். ஓங்கார வழி என்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். நிர்மலனாய் இருவென்றான் எங்கள் குருநாதன்.
குருநாதன் நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். தித்திகாந்தன் குருநாதன் திக்கு திகாண்டம் என்றான் எங்கள் குருநாதன். நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன் சித்தத்துள் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன். குருநாதன் பக்குவமாய் பெயர்ந்தான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன் பக்கவென்றான் என்றான் எங்கள் குருநாதன். என்றான் எங்கள் குருநாதன் அக்கமணி அணியென்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன் அஞ்சலுக்கை ஓதென்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன் நற்கு நற்கன்றுருகன்றான் எங்கள் குருநாதன். என்று சொன்னான் எங்கள் குருநாதன் நித்தியம் நீ என்று சொன்னான் எங்கள் குருநாதன். குருநாதன் தேடாமல் தேடென்றான் எங்கள் குருநாதன். குருநாதன் சீவன் சீவன் என்றான் எங்கள் குருநாதன். குருநாதன் நாடாமல் நாடென்றான் எங்கள் குருநாதன். குருநாதன் நல்லவன் தோன்றுமென்றான் எங்கள் குருநாதன். குருநாதன் பாடாமல் பாடென்றான் எங்கள் குருநாதன். பத்தரிடம் சேரன்றான் எங்கள் குருநாதன் பக்தரிடம் சேரென்றான் எங்கள் குருநாதன். கல்வென்றான் எங்கள் குருநாதன் வாடாமல் படிவென்றான் எங்கள் குருநாதன். பாலன்றான் எங்கள் குருநாதன் வையகத்தில் வாழ்வென்றான் எங்கள் குருநாதன். திக்கும் ஒரு மொழியாம் எங்கள் குருநாதன் தித்திக்கும் மறுமொழியாம் எங்கள் குருநாதன். காண வைத்தான் எங்கள் குருநாதன் சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். திக்கும் ஆயினான் எங்கள் குருநாதன் எத்திக்கும் ஆயினந்தான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன் எல்லாம் நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். சிவான் எங்கள் குருநாதன் வித்தின்றி நானும் செய்வான் எங்கள் குருநாதன். அறியவனா எங்கள் குருநாதன் விண்ணவரும் அறியவனா எங்கள் குருநாதன். தத்துவம் தத்துவம் புரிந்தவன் எங்கள் குருநாதன் தத்துவமாய் தீர்ந்து விட்டான் எங்கள் குருநாதன். சகலசம் பத்தும் வந்த எங்கள் குருநாதன் சகல சம்பத்தும் தந்தான் எங்கள் குருநாதன். ஆதி எங்கள் இல்லை என்றான் எங்கள் குருநாதன் ஆதி அந்தம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். வேலி என்றுரைத்தான் எங்கள் குருநாதன் அதுவே நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். சோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன் சோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். திறந்து நின்றென்றான் எங்கள் குருநாதன் சுட்டிறந்து நில்லென்றான் எங்கள் குருநாதன். சாதி சமயம் இல்லாதான் எங்கள் குருநாதன் சாதி சமயம் இல்லாத எங்கள் குருநாதன். தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன் தானாய் விளக்குகின்றான் எங்கள் குருநாதன். வாதியரும் காணவனா எங்கள் குருநாதன் வாதியரும் காணுகின்றா எங்கள் குருநாதன். வாக்கிறந்த இன்பம் தந்தால் எங்கள் குருநாதன் வாக்கு வந்த இன்பத்தான் எங்கள் குருநாதன். குப்பையிலே எங்கள் குருநாதன் முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன். பிறந்திருந்தான் எங்கள் குருநாதன் முடக்கி கிடந்திருந்தான் எங்கள் குருநாதன். கோபமில்லா எங்கள் குருநாதன் அச்சமது கோபமில்லா எங்கள் குருநாதன்.
ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். பச்சை புறவிலே எங்கள் குருநாதன் பச்சை புதவியில் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன் பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன். அச்சங்கட்டா விருத்திலே எங்கள் குருநாதன் தச்சங்கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன். சாகுபடி கட்டன்றான் எங்கள் குருநாதன் சாபுபதி கட்டன்றான் எங்கள் குருநாதன். நாமே நாமன்றுரைத்தான் எங்கள் குருநாதன் நாமே நாம் பெற்றுரைத்தான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன் நமக்கு குறை இல்லை என்றான் எங்கள் குருநாதன். என்றான் எங்கள் குருநாதன் போமே போவினை என்றான் எங்கள் குருநாதன். போக்குவரவில்லை என்றான் எங்கள் குருநாதன் போக்குவரவில்லை என்றான் எங்கள் குருநாதன். குருநாதன் தாமே தான் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். சங்கப்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன் சங்கப்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன் ஓமன்று ருதி தந்தான் எங்கள் குருநாதன். என்றான் எங்கள் குருநாதன் ஓமையெழுத்தறிவித்தான் எங்கள் குருநாதன். அறிவித்தான் எங்கள் குருநாதன். இணையடியில் நிறைவைத்தான் எங்கள் குருநாதன். ஓம் சக்தி சிவயோக சுவாமிகள் திருவடிகள் இன்றைக்கு இப்ப அடியார்கள் உங்களுடைய தெரிவான கூடிய பாடல்களை வந்து பாடலாம். சில நித்யானந்தன் அவர்கள் என்னிடம் தற்பொழுது தந்தபடியால் அவரை கண்ணாக அழைக்கிறோம். நித்யானந்தன் இருக்கிறார், அவரை சொல்லுங்க. ஓமாம் இருக்கிறார். நீங்க நித்யா 2 பேர் 22ஆம் பக்கம் அவருடைய 5ஆம் பதிப்பு 40ஆம் பக்கத்திலே உள்ள பெண்கள் வளநாடு என்ற பாடலை திரு நித்யானந்தன் அவர்கள் பாடுபடுகின்றோம். வணக்கம். வணக்கம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி யோசுவாமிகளின் திருவடிகளை வணங்கி என்னுடைய பாடலை தருகின்றேன். எங்கள் வளநாடு என்கின்ற பாடல் 5வது பதிப்பிலே 40வது பக்கம். நான் நினைக்கிறேன் 8வது பதிப்பிலே 22வது பக்கத்திலே வரும். சில வேளையிலே 1-2 பக்கங்கள் வித்தியாசம் இருக்கலாம். அன்பர் பணிந்தேத்தி நிற்கும் நாடங்கள் நாடே அரைநுழைதமான நாடங்கள் படிக்கிறோம். இரண்டாம் சில முன்னாயத்தங்கள் போதாமல் இருப்பதனால் நீங்கள் முன்னால் படிக்க மற்றவர்கள் எல்லோரும் படிப்போம். ஜூமை மியூட் பண்ணிட்டு படிக்கிறோம். அன்பர் பணிந்தேத்தி நிற்கும் நாடங்கள் நாடே நிற்கும் நாடங்கள் நாடே அறநுரைதற்கிடமான நாடங்கள் நாடே அறநுரைக்கிடமான நாடங்கள் நாடே துன்பங்களை போக்கி நிற்கும் நாடங்கள் நாடே துன்பங்களை போக்கி நிற்கும் நாடங்கள் நாடே தூய அருள் மழை பொழியும் நாடங்கள் நாடே தூய அருள் மழை பொழியும் நாடங்கள் நாடே இன்ப பயிர் ஓங்கி வளர் நாடங்கள் நாடே இன்ப பயிர் ஓங்கி வளர் நாடங்கள் நாடே இந்திரிய கல்வரற்ற நாடங்கள் நாடே இந்திரிய கல்வரற்ற நாடங்கள் நாடே என்புனி நெக்குருக என்னை வலிந்தாண்ட என்புனி நெக்குருக என்னை வலிந்தாண்ட என் குறவன் காட்டி வைத்ததெங்கள் வள நாடே எங்குறவன் காட்டி வைத்த எங்கள் குற நாடே ஆதி அந்தம் இல்லாத நாடங்கள் நாடே ஆதியந்தம் இல்லாத நாடங்கள் நாடே அம்பரம் போலே நிறைந்த நாடங்கள் நாடே அம்பரம் போலே நிறைந்த நாடங்கள் நாடே
தீதில் அருட்கடல் சூழ்ந்த நாடெங்கள் நாடே. ஈருருள் கடல் சூழ்ந்த நாடெங்கள் நாடே. திக்கட்டும் பெருகி வளர் நாடெங்கள் நாடே. திக்கட்டும் பெருகி வளர் நாடெங்கள் நாடே. சோதிமயம் ஆன உயர் நாடெங்கள் நாடே. சோதிமயமான உயர் நாடெங்கள் நாடே. சுருதியெல்லாம் மூலமிடும் நாடெங்கள் நாடே. சுருதியெல்லாம் மூலமிடும் நாடெங்கள் நாடே. ஓதாமல் ஓதுவித்த உயிர்க்குயிராம் நாதன். ஓதாமல் ஓதிவித்த உயிர்க்குயிராம் நாதன். ஒன்கழல்கள் காட்டி வைத்ததெங்கள் வள நாடே. பொன்கலர்கள் காட்டி வைத்த எங்கள் நாடே. கட்டு நமன் கிட்டறிய நாடெங்கள் நாடே. கட்டு நமன் கிட்டறிய நாடெங்கள் நாடே. கன்றுமன வெப்பொழிக்கும் நாடெங்கள் நாடே. கற்பனன வெக்கொழிக்கும் நாடெங்கள் நாடே. கன்றுமன வெப்பொழிக்கும் நாடெங்கள் நாடே. அன்றுமென வெப்பொழிக்கும் நாடெங்கள் நாடே. வெட்டவெளி ஆரோடும் நாடெங்கள் நாடே. வெட்டவழி யாரோடும் நாடெங்கள் நாடே. மீதான வெற்புடைய நாடெங்கள் நாடே. மீதான வெற்புடைய நாடெங்கள் நாடே. பட்ட பகல் போலொளிரும் நாடெங்கள் நாடே. பட்ட பகல் போரொழிடும் நாடெங்கள் நாடே. பகலிரவு தோன்றாத நாடெங்கள் நாடே. பகலிரவு தோன்றாத நாடெங்கள் நாடே. மட்டுப்படா மயக்கமெல்லாம் தீரவனை ஆண்டான். மட்டப்படா மயக்கமெல்லாம் தீரவனை ஆண்டான். மலர்பாதம் காட்டி வைத்ததெங்கள் வள நாடே. மலபாதம் காட்டி வைத்த எங்கள் நட நாடே. வெய்ய புவி பார்வையொளி நாடெங்கள் நாடே. வைவபுரி பார்வையொலி நாடெங்கள் நாடே. மேலான பூரணமாம் நாடெங்கள் நாடே. மேதாத பூரணமாம் நாடெங்கள் நாடே. துய்யவரி துயில் புரியும் நாடெங்கள் நாடே. துய்யவரி துயில் புரியும் நாடெங்கள் நாடே. தூய சுக வாரிதி தோய் நாடெங்கள் நாடே. தூயபுத வாரிதி நோய் நாடெங்கள் நாடே. செய்ய நடம் கண்டுகளி நாடெங்கள் நாடே. செய்ய நடங்கண்டுகளி நாடெங்கள் நாடே. சிந்தை தெளிந்திட்டதனி நாடெங்கள் நாடே. சிந்தைதனின் தட்டதனி நாடெங்கள் நாடே. ஐயனடி ஏனறியா பருவத்தே வந்து. ஐயனடி நேரறியா பருவத்தே வந்து. ஐயன் அடி ஏனறியா பருவத்தே வந்து. ஐயனடி ஏனறியா பருவத்தே வந்து. ஆட்கொண்டு காட்டி வைத்ததெங்கள் வள நாடே. ஆட்கொண்டு காட்டி வைத்த எங்கள் வள நாடே. விஞ்சி பிறப்பறுக்கும் நாடெங்கள் நாடே. விஞ்சி பிறப்பறுக்கும் நாடெங்கள் நாடே. மெய்யில் சிவம் பிறக்க வைக்கும் நாடெங்கள் நாடே. மெய்யில் சிரம் பிறக்க வைக்கும் நாடெங்கள் நாடே. செஞ்சரண நிலவு விரி நாடெங்கள் நாடே. செஞ்சரண நிலவு பிரி நாடெங்கள் நாடே. திரையற்ற நீர் போன்ற நாடெங்கள் நாடே. திரையற்ற நீர் போன நாடெங்கள் நாடே. அஞ்சி மிக வழியறியாதயர்ந்து மனம் துடித்து. அஞ்சறிய வடிவறியா எந்த மனம் துடித்து. அஞ்சி மிக வழியறியாதயர்ந்து மனம் துடித்து. அஞ்சி மிக வழியறியா எந்த மனம் துடித்து. ஆறாக விழிபெருக அலமந்து வாடி. ஆறாக வெளிபெருக அலமந்து வாடி. தஞ்சமென்ற எளியனனை அஞ்சலென்று காத்த. தஞ்சமென எளியனன்னை அஞ்சல் என்று காத்த. தவஞான குருவடிவம் காட்டி வைத்த நாடே. தவமான குருவடிவம் காட்டி வைத்த நாடே.
அன்பர் பணிந்தேத்தி நிற்கும் நாடெங்கள் நாடே. அன்பர் பணம் சேர்த்து நிற்கும் நாடெங்கள் நாடே. அறனுரைதற்கிடமான நாடெங்கள் நாடே. அறனுரைதற்கிடமான நாடெங்கள் நாடே. ஓம் சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. போற்றி. சிவசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நீங்கள் கூட பதில் சொல்ல முடிந்தால் நீங்கள் சொல்லணும், இல்லைன்னா அடுத்த முறை விரிவாக சொல்லலாம். இந்த சிவபூமிய சிவபூமி என்கின்ற சிவபூமி என்கின்ற எங்களுடைய நாட்டை சுவாமிகள் மிகவும் விளக்கமாக சமயத்தோட சேர்த்து சொல்லி இருக்கின்றார். அதுதான் நாம் குறுகிய வடிவிலே சொல்லக்கூடியது. இந்த நாடு வந்து அட்லஸ்ல நீங்க கண்டுபிடிக்கலாம். 5 கண்டங்களும் உள்ள நாடு. நாங்கள் இருக்கிறது ஐரோப்பா கண்டமாகும். கொண்டு வளர்ந்தது ஆசியா கண்டம். இந்த 5 கண்டத்துக்குமே இல்லாத நாடுதான் இந்த நாடு. இந்த நாட்டை வந்து காட்டி தருபவர் எங்களுக்கு சுவாமிக்கு காட்டி தருவது அவருடைய குரு சிலப்பாஸ்வாமி. அப்ப சொல்ற யோக சுவாமிகளை எங்களுக்கு சொல்லப்பட குரு எல்லாருக்கும் உலகத்துக்கே குருவான யோக சுவாமிகளை நாங்கள் அவருடைய போதனை பின்பற்றினால் நாங்களும் அந்த நாடுகளை பிரவேசித்து அந்த நாட்டினுடைய எல்லா நலன்களை அனுபவிக்கலாம். அது ஒரு இடம் சொல்றாருன்னா கட்டு நமன் கருதலிய நாடுக்கு நடிப்பேன். எங்களுடைய யமன் வேற பயப்படுவாங்க. யமன் வேற சீதாரம் அப்படி எங்க போறோம், அப்படி அல்ல. அதனுடைய தாற்பயம் என்னவென்னா எங்களுக்கான அந்த நினைவுகளான புத்தி உலகத்திற்கு இந்த உலகியல் வாழ்வு முடிந்த பிறகு எங்களுடைய இந்த உடல் ஒரு பக்கம் கிடக்க நாங்கள் அங்கே செல்வோம். அதை திருவடி கலப்புதல் என்று சுவாமியினுடைய அந்த அடியாருடைய வார்த்தையிலே வரும். ஆனபடியால் இந்த நாட்டுக்குள்ள நாங்கள் போகணுமா இருந்த குருவருளை திருவருளை நாடம் கொண்டும் மிகவும் அருமையான பாடல். தயவு செய்து இதற்கு நேரத்தை கண்டுபிடித்து நீங்கள் எல்லாரும் உங்களோட பாட்டை படிச்சு இந்த நாட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் உங்களுக்குள்ள போயிருக்கிறீர்கள், நாடு கண்டுபிடிச்சீங்களா, அதுக்குரிய விசா எடுத்தீங்களா, அந்த விசாவை குத்துற அந்த குருவை கண்டுபிடிச்சீங்களா, இது எல்லாத்தையும் ஒரு கேள்வியாக உங்களோட அடுத்த பாடலை போவோம். திருமதி சரோஜா சங்க சமேசன் வெளிநாட்டுக்கு போவதற்கு முன் உங்கள் எல்லோருக்கும் ஒரு அழைப்புதல் ஒன்று கொடுத்து விட்டா. காரணம், நீங்கள் எல்லோரும் அந்த யோகசுவாமியின் குரூப்புக்குள் உங்களது நட்சத்திரையே இத்தனையாவது பக்கம் யார் படிக்கிறது என்று சொல்லி விட்டார். ஒன்றோ 2 பேர் தந்திருக்கிறோம். அதற்கு உலகம் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. தயவு செய்து உங்கள் 6வது இதில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பமான ஆட்கள், பேச விருப்பமான ஆட்கள், அதாவது நட்சத்திர புத்தகத்தில் படிக்க விருப்பமான ஆட்கள் கையொத்து நீங்கள் என்றால் திருவாளர் ரவீந்திரதாஸ் எங்களுக்கு அறிவிப்பார் யார் என்று. கருணாமியமா நிக்கிறபடியே அவங்க தொடக்க சொல்லுவோம். ஆமா, நீங்கள் திருத்தாண்டல உங்களோட ஸ்பெஷல் தானே. இப்ப திருத்தாண்டத்தை படிக்க உங்களோட ராகம் பின்பற்றக்கூடிய ராகம் அல்ல. அதனுடைய ஒரு 3-4 திருத்தாண்டங்களை நீங்கள் உங்களுடைய பாணியிலே பாடணும். அதே போல் முதல் படித்த சைவ புலவர் நித்யானந்தன் அவர்களுக்கு நன்றி கூறி, திருவாளர் ஸ்ரீரங்கன் இருக்கிறாரோ தயவு செய்து அறிவிக்கவும். திருவாளர் மாஸ்டர் இருக்கிறார்கள் பார்த்து திருவாளர் ரவீந்திரதாஸ் திருக்குமார் ஐயா நிக்கிறார். அருளாம்பி அம்மா பிளீஸ் ரவி. திருக்குமார் ஐயாவும் அருளாம்பி அம்மாவும் படிக்கிறதுக்கு நிக்கணும். நீங்க அவைய கூப்பிடலாம். ஓகே அம்மா. திருமதி அருளாம்பி அம்மா தயவு செய்து ஆரம்பிக்கலாம். திருவடிகள் வாழ்க. 5ஆம் பதிப்பில் 52வது பக்கம் போற்றி போற்றி சிவ சிவ போற்றி சிவபுராணம் மாதிரி. 52ஆம் பக்கம் 5ஆம் பதிப்பு போற்றி போற்றி சிவ சிவ போற்றி. அந்தமும் ஆதியும் அகன்றோன் பருக செந்தன்மை பூண்ட செல்வன் வருக. பந்தமும் பேடும் படைப்போன் வருக எந்தமையாளும் இறைவன் வருக. கற்பனை கடந்த தொல்லோன் வருக கற்பனை கடந்த கடவுள் வருக. சொற்ப
பதங்கடந்ததொல்லோன் வருக பாரொடு புல்லாய் பரந்தோன் வருக சீரொடு பொலியும் சிவனவன் வருக சிந்தாமணியன் தேவன் வருக நந்தா விளக்கே நலஞ்சுடர் வருக நீற்றொடு பொலியும் நிமலன் வருக ஆற்றொடு தோன்றும் அமலன் வருக அற்புதன் வருக அநேகன் வருக சொற்பத சொற்புடன் நடம் செய் புனிதன் வருக பொற்புடன் நடம் செய் புனிதன் வருக 8ஆம் பதிப்பிலே 34 விமலன் வருக சொற்றுணை வேதியன் சொற்றுணை வேதியன் பொற்றால் இணைகள் பொலிந்து வாழ்க கற்றோரேத்தும் களலடி வாழ்க மற்றோர் அறியா மலர்பதம் வாழ்க அற்றோர் குதவும் அருட்பதம் வாழ்க தன்னேரில்லா தாளுனை வாழ்க என் போல் வந்த இணையடி வாழ்க கண்போர் காக்கும் கடலடி வாழ்க முன்போல் விளங்கும் மெய்யடி வாழ்க பொன்பால் உகந்த பித்தன் வாழ்க மண்மேல் மலரடி வைத்தோன் வாழ்க தற்பதன் வாழ்க சதாசிவன் வாழ்க சிற்பதன் வாழ்க சின்மயன் வாழ்க முழுதுமாய் நின்ற முதல்வன் போற்றி தொழுமடியார்கள் துணைவா போற்றி என்றும் என் உளத்தில் இருப்பாய் போற்றி மன்றுளாடும் மணியே போற்றி பொன்றும் உடலை பொறுக்கேன் போற்றி செல்லடையாத செல்வா போற்றி ஆதி போற்றி அரணே போற்றி ஜோதி போற்றி சுடரே போற்றி நீதி போற்றி நிறைவே போற்றி மாதொரு பாக மலர்பதம் போற்றி ஏதொரு பற்றிங் இல்லை போற்றி 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 பொன்னடி என்றும் போற்றி போற்றி சிவ சிவ போற்றி 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 பொன்னடி என்றும் போற்றி போற்றி சிவ சிவ போற்றி திருச்சிற்றம்பலம். ரவி திருவாளர் திருக்குமார் பரிசில் இருக்கிறார் அப்படி. வணக்கம். இருக்கிறோம். 8ஆம் பக்கம் 18ஆம் பக்கம் 18ஆம் பக்கம். ஓகே. ஒரு சொல்லாலும் தூய்மை தாச்சே தான தான தந்தன நான தன 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 தான தன தந்தன நான தந்தன ஒரு சொல்லாளும் தூய்மையாச்சே சிவ சிவ ஒன்றிரண்டென்றும் பேதமும் போச்சே இருவினை என்பதும் பேச்சே என்னை அறிந்த
இருந்தேன் இடருற்று போச்சே, எல்லாம் என் கைவசம் ஆச்சே, சிவ சிவ. எடுத்த பிறப்பின் பயன் சித்தியாச்சே, உல்லாசமாய் திரிவது ஆச்சே, உலகெல்லாம் எனக்குறவாகி போச்சே, சொல்லாலே வாய்த்த சுகத்தை சிவ சிவ சுகிப்பதே அல்லாமற் சொல்ல ஒண்ணாதே, கல்லாதே யாவும் கற்றேனே, காயத்தையும் என்றன் கைக்குள் வைத்தேனே, அண்ட சராசரமெல்லாம் சிவ சிவ அகத்திலே கண்டு தரிசித்து கொண்டேன், முட்டக மலர்பாதம் கண்டேன், மூவரும் தேவரும் முளைத்ததும் கண்டேன், உருகி உருகி உணர்ந்தேன் சிவ சிவ, ஒன்றையும் காணாமல் ஏங்கி நான் நின்றேன், மருமம் இருபெரும் மருமம் மகத்துக்களாலும் சொல்லொணா மருமம், மகத்துக்களாலும் சொல்லொணா மருமம், ஒரு சொல்லால் உழந்தமையாச்சே, சிவ சிவ ஒரு சொல்லால் உழந்துமையாச்சே, சிவ சிவ. வேலுப்பிள்ளை ஐயா என்று வந்திருக்கிறார். அவரும் பாடுறதுக்கு அவரையும் பாடப்படும் சூமுக்குள்ள இருக்கிறதால அதுக்கு பிறகு நீங்க அங்க இருக்கிறவே பாடப்படலாம். வேலுப்பிள்ளை ஐயா இருக்குல்லா இருக்கிறார். வேலுப்பிள்ளை ஐயா இருக்குதா, படிக்கிறாராமா? படிப்பீங்களோ அண்ணா? மியூட் ஓபன் பண்ணி கழிச்சு. வேளாண்ணா படிக்க போறீங்களோ? இல்ல சரி, இல்ல அவர் இல்ல. அப்ப பரிமளாமா இல்ல இல்ல பேர் இல்ல இன்னைக்கு. பரிமளமாமா ஓகே சரி, அப்ப நீங்க அங்க தொடர்ந்து படிக்கலாம். அப்ப முருகானந்தம் நீங்க ஒன்று படிங்க, அவன் நீங்க படிக்க. திருத்தாண்டகம் 4 இருந்து படிங்க. பக்கம் 144 திருத்தாண்டம். திருத்தாண்டகம். பாரொடு உன்னாய் பரந்தாய் கண்டாய், பாவிப்பார் காவும் அனுப்பான் கண்டாய், நீரொடு மணி சூடி வென்றான் கண்டாய், நேரில் ஒரு பாகம் கொண்டான் கண்டாய், காரொடு நெய்களும் கண்டு கண்டாய், கருதுவார் கருத்திருப்பான் கண்டாய், சீரொடு இலங்கை வாழ்வான் கண்டாய், சிவன் என்னும் பெயருடைய செல்வந்தானே, பக்தி செய்யும் உத்தமதான் கண்டாய், பண்டுகளில் நஞ்சுண்டன் கண்டன் கண்டாய், நித்தியனாய் நிற்பலனாய் நிற்பான் கண்டாய், தித்திக்கும் தேனொடு பாலான் கண்டாய், செல்வரையை வில்லாக பழித்தான் கண்டாய், எத்திசையும் வலிலங்கை வாழ்ந்தான் கண்டாய், என்னை என்றும் பிரியாத செல்வந்தானே, கல்லானை கண்ணொன்று செய்தான் கண்டாய்,
கைலாயம் மறுத்தவனை விழித்தான் கண்டாய் எல்லாமாய் என்னை ஒரு கனவையிலும் பிரியான் கண்டாய் சொல்லாலே துடிப்பு வந்து தந்துடவன் கண்டாய் சொல்லை நான் செல்லுடலாய் நின்றான் கண்டாய் செல்லாத சிவன் என்னும் பெயருடைய செல்வன் தானே. நன்றி திருமதி இந்திரா குணசிங்கம். அதைத் தொடர்ந்து திருவாளர் முருகான். இப்பொழுது அடியன் பக்கத்தை ஆயத்தப்படுத்திக் அருளாம்பயம்மா, நீங்கள் நல்லூரான் செல்வடியை நான் நினைத்த நல்லூரான் செல்வடியை நான் நினைத்த மாத்திரத்தில் அந்த பாட்டை படிப்புங்களா? உங்களுக்கு பிரியமான பாடம். ரவி அதெல்லாம் ப்ளீஸ். ரவி சிறுநீரம் அஞ்சலிசம் போட்டு அந்த பாட்டு எத்தனை பக்கம் கொண்டு அவன் எல்லாருக்கும் திருநீரும் ஐந்தெழுத்தும். அருளாம்பியா நிக்கிறீங்களோ? அருளாம்பி அம்மா வேற ஒருத்தரும் இல்லையா பாடுறதுக்கு? அப்படியா? அப்படியாண்டா இவையதான் திருப்பி கேட்கணும். நித்யானந்த அண்ணாவையும் அருளாம்பி அம்மா. 25ஆம் பக்கம் என்ன திருநீரும் சரி சரி, நீங்கள் படியுங்க. உண்டு என்ன படிக்க இல்ல அவர் திருக்குமார் அண்ணா. இல்ல நான் உங்களை பக்கத்தை நீங்க இதுல கேட்டீங்களாதான் சொன்னேன். திருக்குமார் நீங்கள் 68ஆம் பக்கத்துல உள்ள நல்லூரான் படிக்கிறீங்களா? நான் படிக்கல. நீங்க படிங்க. இல்ல அம்மா வந்துட்டா, நீங்க படிங்க அம்மா. 5ஆம் வகுப்பு 90வது பக்கம். நல்லூரான் பக்கத்துல நல்லூரான் கேதுவை வேண்டும் வேறென்ன வேண்டும் நம்மை பெரியான் என நம்பிட வேண்டும் நல்லூரான் கிருபை வேண்டும் வேறென்ன வேண்டும் நம்மை பெரியான் என நம்பிட வேண்டும் எல்லாருக்கும் அவன் இருப்பதை காண வேண்டும் கொல்லாமை கல்லாமை கோபத்தை நீக்க வேண்டும் நல்லூரான் கிருபை வேண்டும் வேறென்ன வேண்டும் நம்மை பெரியான் என நம்பிட வேண்டும் சொல்லும் பொருளும் மற்ற சும்மா இருக்க வேண்டும் சொல்லும் பொருளும் மற்ற சும்மா இருக்க வேண்டும் அல்லும் பகலும் அவன் அடியினையை தொழ வேண்டும் நல்லூரான் கிருபை வேண்டும் வேறென்ன வேண்டும் நம்மை பெரியான் என நம்பிட வேண்டும் நல்லூரான் கிருபை வேண்டும் உல்லாதமாக உலகில் திரிய வேண்டும் உல்லாதமாக உலகில் திரிய வேண்டும் ஓஞ்சவாய நமவென ஓதிக்கொள்ள வேண்டும் ஓஞ்சவாய நமவென ஓதிக்கொள்ள வேண்டும் உல்லாதமாக உலகில் திரிய வேண்டும் ஓஞ்சவாய நமவென ஓதிக்கொள்ள வேண்டும் நல்லூரான் கிருபை வேண்டும் வேறென்ன வேண்டும்
நாம பெரியான் என நம்பிட வேண்டும். நல்லூராங்கெருமை வேண்டும். பல்லோர் புகழ் நல்லூர் செல்லப்பன் பாதத்தை பல்லோர் புகழ் நல்லூர் செல்லப்பன் பாதத்தை பக்குவமாய் கும்பிட்டு பாடிட வேண்டும். பல்லோர் புகழ் நல்லூர் செல்லப்பன் பாதத்தை பக்திய கும்பிட்டு பாடிட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். வேறென்ன வேண்டும்? நம பெரியான் என நம்பிட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். சொல்லும் யோக சுவாமி தோத்திர பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திட வேண்டும். சொல்லும் யோக சுவாமி தோத்திர பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். வரன்ன வேண்டும். நமப்பிலியான் என நம்பிட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். சொல்லும் யோக சுவாமி தோத்திர பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். சுவாமி திருவடிகள் வாழ்க. நன்றி. நன்றி. திருக்குமார் பாட போறீங்களா? இல்ல 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 இல்ல, சரி. நான் ஒரு பாடல் பாடவா? 25ஆம் யார சொல்றீங்க? நித்யானந்தன். நித்யானந்தன் பாடல் பாடுங்க. பாடுறதா? நித்யானந்தன் அவர்கள். சற்று நீண்ட பாடல். இடையில நீங்கள் நிப்பாட்ட வேணுமெண்டா அவருக்கு வாமனன்னா கை காட்டினா நிப்பாட்டுறோம். ஓகே, சரி. 5ஆம் பதிப்பிலே 163வது பக்கம் எல்லாம் நீயே என்ற பாடல். எல்லாம் நீங்க அந்த பாடம். 8ஆம் பதிப்பில 145வது பக்கம் அல்லது 146ல வரும். 145 146. 8ஆம் பதிப்பில எட்டாம். எல்லாம் நீயே. எல்லாம் நீங்க. ஜோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அப்பனும் அம்மையும் நீயே, அரிய சகோதரர் நீயே, ஒப்பில் மனைவியும் நீயே, ஓதரும் மைந்தரும் நீயே, செப்பில் அரசரும் நீயே, தேவாதி தேவரும் நீயே, இப்புவி எல்லாம் நீயே, என்னை ஆண்டதும் நீயே, ஆறு வைத்ததும் நீயே, அம்பிகை பாகனும் நீயே, கூறும் வேதமும் நீயே, குற்றம் குணமெல்லாம் நீயே, நிறு பூசினோன் நீயே, நெற்றி மேல் கண்ணனும் நீயே, பேறு பெற்றவன் நீயே, பின்னென்னை ஆண்டதும் நீயே, இந்திரநாதியோர் நீயே, இருடி கணங்களும் நீயே, சந்திரன் சூரியன் நீயே, தானுவாய் நின்றதும் நீயே, மந்திர தந்திரம் நீயே, மறுமையும் இம்மையும் நீயே, சுந்தரமாவதும் நீயே, துணையாயிருப்பதும் நீயே, ஈறில்லாதவன் நீயே, எந்தை பெருமானும் நீயே,
மாறில்லாதவன் நீயே மனத்தில் இருப்பதும் நீயே கூறில்லாதவன் நீயே கொள்கைகள் எல்லாம் நீயே தேறி தெரிவதும் நீயே திருத்தமாவதும் நீயே உண்மையும் இன்மையும் நீயே ஊனும் உயிர்களும் நீயே அண்மையும் செய்மையும் நீயே அன்பாயிருப்பதும் நீயே பண்ணுமிசையும் நீயே பாட்டில் பொலிவதும் நீயே எண்ணுமெழுத்தும் நீயே என் துணையாவதும் நீயே ஊதியமாவதும் நீயே உயிருக்குறுதுணை நீயே நீதி அதிபதி நீயே நேற்று இன்று ஆவதும் நீயே ஓதியுணர்வதும் நீயே உத்தமர் சித்தமும் நீயே சாதி சமயமும் நீயே தான் என்னை ஆண்டதும் நீயே எல்லா பொருள்களும் நீயே ஏந்திழை பங்கனும் நீயே வல்லமையுள்ளதும் நீயே வாழ்நாட்கள் ஆவதும் நீயே பல்லோர் புகழ்வதும் நீயே பரிமேல் வந்ததும் நீயே நல்லோர் உள்ளமும் நீயே நானாயிருப்பதும் நீயே ஏற்றில் வருவதும் நீயே என் புகழாவதும் நீயே கூற்றை உதைத்ததும் நீயே குருவாய் வருவதும் நீயே சாற்ற அறியதும் நீயே தானாய் இருப்பதும் நீயே போற்ற அறியதும் நீயே புத்தியில் உள்ளதும் நீயே ஐயம் கொடுப்பதும் நீயே ஐயம் ஏற்பதும் நீயே வையகமெல்லாம் நீயே வானுதல் கணவனும் நீயே பையரவணிவதும் நீயே பரவ இனியதும் நீயே செய்யமேனியன் நீயே சித்தத்தில் உள்ளதும் நீயே ஒன்றாயிருப்பதும் நீயே ஊர் வேறில்லாததும் நீயே நன்றாயிருப்பதும் நீயே நாளையாவதும் நீயே குன்றும் கடலும் நீயே குவலயம் எல்லாம் நீயே மன்றுள் நிற்பதும் நீயே மாசில்லாததும் நீயே ஓமென் ஒன் பொருள் நீயே உருவமற்றதும் நீயே ஆமென நிற்பதும் நீயே அல்ல என்பதும் நீயே தாமதமற்றதும் நீயே சத்தியம் உள்ளதும் நீயே சேமம் உள்ளதும் நீயே சீவர்கள் எல்லாம் நீயே அவ்வுயமற்றதும் நீயே ஐந்தெழுத்தானதும் நீயே நம்பியுடையதும் நீயே நானாய் நிற்பதும் நீயே செவ்விய மனமெல்லாம் நீயே சிந்தையில் நிற்பதும் நீயே திவ்யமாவதும் நீயே சீடனும் குருவும் நீயே அப்பனும் அம்மையும் நீயே அரிய சகோதரர் நீயே ஒப்பில் மனைவியும் நீயே ஓதரும் மைந்தரும் நீயே செப்பில் அரசரும் நீயே தேவாதி தேவரும் நீயே இப்புவியெல்லாம் நீயே என்னை ஆண்டதும் நீயே ஜோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நன்றி. மன்னிக்கவும், சற்று நீளமான ஒரு பாடம். பார்வை நல்ல
உங்க சத்தத்தை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வேல் ரட்சிக்க வேண்டும். வேல் 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 ஒருவருக்கும் பொல்லாங்கு செய்யாமை வேண்டும். ஒருவருக்கும் பொல்லாங்கு செய்யாமை வேண்டும். வேல் வேல் கருவூரில் வாழாமை வேண்டும். ஊரில் வாழாமை வேண்டும். வேல் வேல் எண்ணாமை வேண்டும். கண்டவரின் மின்னாரில் எண்ணாமை வேண்டும். வேல் வேல் குருபாதம் மறவாமை வேண்டும். குருபாதம் மறவாமை வேண்டும். வேல் 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 நாம் வாழ வேண்டும். ஒருவென்றுமின்றி நாம் பாட வேண்டும். வேல் வேல் கொல்லாமை கல்லாமை வேண்டும். கொல்லாமை கல்லாமை வேண்டும். வேல் வேல் கோபம் பொறாமை கொள்ளாமை வேண்டும். கோபம் பொறாமை கொள்ளாமை வேண்டும். வேல் வேல் சொல் போல சொல்லும் கொல்லாமை கண்டாமை வேண்டும். வேல் வேல் கோபம் பொறாமை கொள்ளாமல் வேண்டும். எல்லாருக்கும் அன்பு செய்ய வேண்டும். எல்லாருக்கும் அன்பு செய்ய வேண்டும். வேல் வேல் எனது யான் என்பதை விட்டுவிட வேண்டும். எனது யான் என்பதை விட்டுவிட வேண்டும். வேல் வேல் நல்லோர் இணக்கமே வேண்டும். வேல் வேல் வேண்டும். நடுநிலைமை மாறாது இருக்க வேண்டும். வேல் வேல் சொல் போலே சொல்லுறுதி வேண்டும். வேல் வேல் சும்மா இருக்கும் சுகமறிய வேண்டும். சும்மா இருக்கும் சுகமறிய வேண்டும். வேல் வேல் வேண்டும். திருநேரம் ஐந்தெழுத்தும் வேண்டும். வேல் வேல் சும்மா இருக்கும் சுகமறிய வேண்டும். சும்மா இருக்கும் சுகமறிய வேண்டும். வேல் வேல் அஞ்செழுத்தும் வேண்டும். திருநேரம் ஐந்தெழுத்தும் வேண்டும். வேல் வேல் அப்ப இந்த பாடல் பலமுறை சொன்னதுதான் திருநெற்றோடும் ஐந்தெழுத்து, அதாவது ஓம் நம சிவாய அல்லது ஓம் சிவாய என்கின்ற அந்த ஐந்தெழுத்து. இதனுடன் எங்களுடைய ஆத்மீய பயணத்தை ஆரம்பித்து சும்மா இருக்கும் சுவாமியுடைய இந்த தியான திருவுருவம். சும்மா இருக்கிறது என்பது மிகப்பெரிய விடயம். அதை நாங்கள் ஒரு சிறிது போது செய்ய இருக்கிறோம். ஆகவே அதற்கு இடையிலே ஒரு வசனம் இருக்கிறது, எல்லாருக்கும் அன்பு செய்ய வேண்டும். சுவாமி ஒரு இடத்துல சொல்லுவார், எல்லோரும் என்னிடத்துல வசன வார்த்தை வருது, எல்லோரும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார்கள், நானும் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கிறேன் என்று அடிக்கடி நினைந்து சாதிக்க வேண்டும். அப்ப எல்லாரும் அன்பா இருப்பார்கள் என்றோ, நான் எல்லாரிடமும் அன்பா இருப்பேன் என்றோ, இந்த உலக வாழ்க்கையில பலவிதமான போட்டி பொறாமைகள், முக்கிய மோதல்கள், நாடுகளாக, குடும்பங்களாக, வீடுகளாக, ஊர்களாக முட்டி முதல் ஊர்லாம் அந்த காலத்துல அண்ணாவின் பக்கத்து ஊர் சில உடனே கிரிக்கெட் மேட்ச் விளையாடினா கூட ஒரு கிராம போட்டி வரும். பெரிய அறுவடை போகையில இருந்தாலும் அந்த போட்டி வரும். ஆகவே எல்லாருக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்கிற அந்த வார்த்தை சொல்லுவது அவ்வளவு சுகமானது அன்பு. இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அல்லது 2 வாரமாக அடிக்கடி சிறந்த பயிற்சி செய்து கொண்டு வருகிறேன். அதை உங்களுடன் சொல்வதற்காக படிச்சேன். எல்லாரும் எங்களோட முகத்தை பார்க்கிறோம். சில பேர் பார்ப்பார்கள் தெரியாது. நான் முகத்தை பார்க்கிறேன், கண்ணோட சொல்லுவேன். நான் பல்லு விளக்கி முகத்தை கடந்தாங்க கண்ணாடிக்கு முன்னாடி எல்லோரும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார்கள், நானும் எல்லாவற்றும் அன்பாக இருக்கிறார்கள். 9 வரை சொல்லுவேன். வருதோ வரையிலையோ
ஆனா சுவாமியுடைய அந்த வார்த்தைகள் நம்பிக்கை இருக்கு. எல்லோரும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாரு, நான் எல்லாருக்கும் அன்பா இருக்கிறேன் என்று அடிக்கடி இணைந்து சாதிக்கும். இதை சொல்லுகின்ற பொழுது குறைந்தபட்சம் கொஞ்சம் கோபங்கள் குறைந்தான். அன்பு பெறாது என்றது அது சொல்ல தெரியாட்டாலும் கோபங்கள் அல்லது ஒருவரை பழிக்க வேண்டும் என்கின்ற அப்படியான விரோத மனப்பான் இந்த வருடம் விரோதி வருடம் என்று இருக்கிறவர்கள் நாங்கள் இந்த வருடத்தை மிகவும் அவதானமாக கடக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வருடம் இஸ்ரேல், பாலஸ்தீனம், ரஷ்யா, உக்ரைன், அதே போல இந்தியாவிலும் இலங்கையிலும் தேர்தல் காய்ச்சல். அப்ப அந்த கன விரோதங்கள் வரத்தான் செய்யும். ஆகவே நாடுகளிடையே அதே மாதிரி மக்களுக்கிடையும் சில வார்த்தைகளை வைத்து நாங்கள் ஒருவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆகவே இந்த சாமியை செய்வது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். அது வந்த நாங்கள் அதை பொதுவாக சொல்லலாம். அதே போன்று இந்த வேதாத்திரி மகரிஷி சுவாமிகளுடைய சீடர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், அதையும் நாங்கள் அவ்வப்போது சொல்லிக் கொடுக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வையகம் வாழ்கின்ற பொழுது வாழ்க வளமுடன் என்பது ஒருவருக்கான தனிப்பட்ட வாழ்த்தா இல்லை. அந்த வாழ்த்து எங்களுக்கு ஜென்மாவை நாங்கள் தனியவர் சாதனைகளாக செய்யணும் கேட்டு இன்றைக்கு நாங்கள் முன்னாயத்தங்கள் குறைவாக இருப்பதனால் இப்பொழுது உரைநடை பகுதியில் ஒரு பகுதியையும் கடிதங்களுக்கு நாங்கள் திரும்பவும் அதிலே ஒரு பகுதியையும் நாங்கள் வாசிக்கிறோம். ஒன்றை திரு மணிமணன் அவர்கள் இங்கே வாசிக்கும்படி இருந்தார்கள். எந்த பக்கம்? முன்னூற்றி 84 இன்ப விரையே. ஒரு பிதா குழந்தையினது மழலை மொழியை கேட்டு மகள் வானின்றி சிறிதும் மிகழமாட்டான். அவனமே தேவரின் அடியேனுடைய விண்ணப்பத்தை கேட்டருள்வீராக. இவ்வுலகில் எத்தனையோ சாதிகள் உண்டு. அவைகளின் பழக்க வழக்கங்கள் ஒன்றோடொன்று ஒவ்வாது முரண்படுகின்றன. ஒவ்வொரு சாதியும் தத்தம் பழக்க வழக்கங்களுடனே மேம்பட்டது பழக்க வழக்கங்களே மேம்பட்டதென கூச்சலிடுகின்றது. சமயங்களும் அப்படி. இவை யாவும் உலகத்தில் சிறப்புகளே அன்றி வேறல்ல. எந்த வித்தியாசமான போராட்டங்கள் எல்லாம் முன்னும் முள்ளுள்ளன. நூதன காரியங்கள் என்ன? இவைதான் இந்த பிரகிருதியின் தோற்றங்கள். இவை வேறு தான் வேறு என்றறிந்த அறிவாளி இவைகளுடன் கூடியும் கூடாதும் இருப்பான். எத்தனையோ முறைகளில் பெரிய பெரிய அவதாரங்கள் வந்து எவ்வளவோ வேலைகளை செய்து மீண்டும் இவ்வுலகம் அப்படியேதான் இருக்கின்றது. இது ஒரு பெரிய ரகசியம். தேவரீர் இவை எல்லாம் நன்கறிவேன். நான் ஒன்றும் அறியேன். என்னை மன்னித்துக் கொள். நன்றி திருவாளர் மணிவண்ணன் அவர்களே. இதை தொடர்ந்து குலமங்கை திருமதி குலமங்கை அவர்கள் படிப்பார்கள். பக்கத்தில் 172 கூட்டமே ரகசியம். நாங்கள் எல்லாம் ஒரே சங்கத்தையும் ஒரே சாதியையும் சார்ந்தவர்கள். எங்களுக்கு ஒரு மாதம் இல்லை. நாங்கள் பரிசுத்தரும் தெய்வத்துவத்தில் வைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். வித்தியாசமான மாதங்களாகவும் உண்மை பாவத்தின் சிறப்புகளாக இருக்கின்றன. இவைகளை மாயை ஒழுக்கத்தினால் வசீகரப்படுத்தப்பட்டோரின்றி அச்சோர்க்கும் உண்மை புலப்படாது. அது பற்றிய தன்மையை போல் மண்ணில் நேசித்தல் வேண்டும் என்று
மரபுகளால் திரும்ப திரும்ப வற்புறுத்தப்பட்டு வருகின்றது. ஆகையால் யாவும் ஒழுக்கத்திலேயே பயன்படுகின்றன. இவ்வொழுக்க வழியில் நின்று எல்லாம் நாம் இன்று பாவனை செய்து வர வர அற்புதமான அனுபவங்கள் மூலமாக நாங்கள் சடப்பொருள் அல்ல சித்துப்பொருள் என்று தெரியலாம். நன்றி திருமதி குலாமங்கை அவர்கள். இதைத் தொடர்ந்து திருவாரூர் முருகானந்தம் அவர்கள் தியானம் மௌனம் செய்த பேச்சாளர் இருக்கிறார். இதைத் தொடர்ந்து சிறப்பு உரையாடல். நாங்கள் சடப்பொருள் அல்ல சித்துப்பொருள் என்று தெளியலாம் என்பது அந்த முகப்பத்துக்காகும் திருமுகத்தில் உள்ள அந்த செய்தி. நாங்கள் சடப்பொருள் அல்ல சித்துப்பொருள் என்ற அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம். அதைத்தான் முகப்பு திருமுகத்திலே சொல்லப்படுகின்றது. நீ உடம்பன்று மனமன்று புத்தி என்று சித்தம் என்று ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா சித்துப்பொருள் என்பதெல்லாம் ஒரு இடத்தை தான் சுட்டி நிற்கின்றன. நாங்கள் சடம் என்கின்ற பொழுது இந்த உடம்பு சடம், இந்த உடம்பினுடைய இயக்கம் இருக்கின்ற பொழுது இதற்கு நடுவிலே இன்னொரு லாரா போடுவார்கள். அதுக்கு பெயர் சடலம். ஆகவே இந்த சடமாக இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். ஒன்றுமே இந்த ஆத்மீயத்திலே நாங்கள் முன்னோராவிட்டால் சடமாகவே வாழ்ந்து சமமாக போய்விடுவோம். அப்படி இல்லாமல் எங்களை ஆத்மீய ரீதியிலே முன்னேற்றுவதற்குத்தான் சிவகங்கை சுவாமிகள் போன்ற அருளாளர்கள் அவ்வப்போது இந்த பூலையிலே தோன்றி வருகிறார்கள். ஆகவே எங்களுடைய ஈழமல நாட்டிலே பிறந்த சுவாமிகள் எங்களுக்கு பல விடயங்களை காட்டி தந்துள்ளார். அறிவித்தல் போது ஒரு செய்தியையும் சொல்ல இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் தியானம் மௌனம் அல்லது சும்மா இருத்தல், இதிலே எது நமக்கு எந்த இடத்திலே நாங்கள் நிற்கின்றோமோ அந்த இடத்திற்கு எங்களை இப்போதைக்கு வைத்துக் கொள்ளும். சுதந்திர நிலையத்தில் செய்து தியானம் செய்து கணக்கு மௌனமாய் இருந்து இழைப்பாரை முதல் இதுவென புரியும். அப்ப தியானம் மௌனம், சும்மா இருக்கும் சுகம் அடைந்தது. அப்ப அந்த சும்மா இருக்கின்ற சுகம் என்பது உச்சநிலை என்று அடியே கருதுங்க. அப்ப நாங்களது ஒரு பயிற்சி முறையிலே செய்ய வேண்டியது. எங்களுடைய இல்லங்களிலே அந்த காலை பொழுதிலே செய்யலாம். காலை பொழுது உடை பொழுது பலருக்கு பரபரப்பான பொழுதுகளாக இருக்கின்றன. முடித்தவரை அதை சுகமான அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே செய்கின்ற பொழுது சித்திக்கும் என்று பெரியவர்கள் சொல்ல கேள்வி. இப்பொழுது நாம் ஒரு சிறிது நேரம் தியானம் மௌனம் அல்லது சுமாரி. இதைத் தொடர்ந்து நன்றி திருவாரூர் முருகானந்தம் அவர்களே. இதைத் தொடர்ந்து சிறப்புரை நடைபெறும். இவர்களை பற்றி சொல்வதானால் திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்கள் சைவ முன்னேற்ற சங்கத்தில் நீண்ட உறுப்பினராக இருந்து ஒரு கடுமையான உழைப்பாளி, கடுமையான தொண்டு செய்யும் ஒரு பெண்மணி, ஆசிரியை. பல பள்ளிக்கூடம் மகாவித்தியாலயங்களில் ஆசிரியர் பணி புரிந்தவர். ஒரு எந்த ஒரு காரணம் கொண்டும் அவரோடு காலம் பழகிய அனுபவம் எனக்கு உண்டு. ஒரு சிரித்த முகம், மக்களை எப்படி சாந்தமா வச்சிருக்க வேண்டும் என்று ஆசிரியரினால் தான் அவருக்கு அந்த இயல்பு வந்ததோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் யாருடனும் பயக்க வேண்டாம், எல்லாரும் நல்லா ஒற்றுமையா இருக்கணும் என்ற ஒரு சந்தோஷத்தை கொண்ட இப்பொழுது அவரை இருவரும் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்கள் ஒரு ஆசிரியை, திருகோணாமலை தலைமகன் வித்தியாலயத்திலும் கப்பூது வித்தியாலயத்திலும்
அல்வாய் சின்னத்தம்பி வித்தியாலயத்திலும் ஞானசாரியர் கல்லூரி கரவட்டியிலும் படிப்பித்த ஆசிரியை. அதே போல் கோப்பாய் ட்ரைனிங் காலேஜில் ஆசிரியையும் ட்ரைனிங் டீச்சர்ஸ் ட்ரைனிங் பயிற்றப்பட்டவர். இப்பொழுது அவர்களின் மீது உரையை ஆரம்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். யோகசுவாமிகள் பற்றி ஒரு சிறு சொற்பொழிவாற்ற சொல்லி திரு ராமன் அவர்களுக்கு நன்றி இங்கே வந்தது. இந்த யோகசுவாமிகளின் ஆரிய புது பூசை தினம். அதை ஒவ்வொரு மாதமும் ஒழுங்கான முறையிலும் சிறப்பான முறையிலையும் ஒவ்வொரு மாதம் நேரம் தவறாமல் அதாவது எல்லோரையும் உள்வாங்கி இந்த தினத்தை ஒவ்வொரு மாதம் கொண்டாடி கொண்டிருக்கும் சிறப்பாக நடைபெற பாதுகாத்து கொண்டிருக்கும் திரு வாமண்ணா அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் மற்றவருக்கும் எனது சரோஜா கணேச சபை சபேஸ்வரர் அவர்களுக்கும் திரு முருகானந்தமன் அவர்களுக்கும் திரு மணிவண்ணன் அவர்களுக்கும் திரு ரவீந்திரதாஸ் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதல் என்னை பற்றி ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். என்னன்னு சொன்ன அதிகமா எல்லோருக்கும் நான் ஒளிபரப்பவில்லை. நான் பிறந்தது மாகாணம் மதுரை, அதாவது மலையக பகுதியில். என தாயாரப்பன் அங்கே ஆசிரியராக இருந்ததுனால் அங்கே பிறந்து 58ஆம் ஆண்டு பிறந்து 72ஆம் ஆண்டு வரைக்கும் அங்கே படித்து பின் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தில் பெண்கள் பாடசாலையில் கல்வி பயிற்று அதன் பிறகு எனக்கு ஆசிரியர் தொழில் கிடைத்து ஆசிரியர் தொழில் மூலம் 30 வருடங்கள் சேவையாற்றி அதன் பிறகு எனது லண்டன் நோக்கி வந்துள்ளேன். அதாவது ஏன் சொல்ல வந்தேன் சொன்னால் என்னுடைய சொல்லுகள் சில நேரம் கலந்து பேசி வரும். அதாவது சொற்பிழை பொருட்பிழை இருப்பின் அதை மன்னித்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால் உச்சரிப்புகள் பிழையாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் அறிமுகப்படுத்த வேண்டி வந்துள்ளேன். மற்றது யோக சுவாமிகளை பற்றி உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பிறந்தது 58, அவர் பிறந்தது 1964. அப்ப 8 வயது எனக்கு. நான் 8 வயதாக இருக்கும்போது நான் மதுரையில் தான் இருந்தேன். இப்பொழுது அவரை பற்றி ஒரு தேடல்கள் தேடிக்கொண்டு கூகுள் மூலமோ அல்ல விக்கிபீடியா மூலமோ தேடி அவரை பற்றி அந்தோட்டு ஒவ்வொரு தேடல்கள் மூலம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வித்தியாசமாக தான் இருக்கின்றது. எதை எடுப்பது எதை விடுவதென்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவற்றை இதை கூறுகின்றேன். தயவு செய்து பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கை முறை, அதாவது யோக சுவாமிகளுடைய வாழ்க்கை முறை. அவர் வந்து ஒரு அவர் 8 வயதா இருக்கும் பொழுது அவருடைய தாய் வந்து விட்ட அவருடைய சிறியவாயாக தான் அவரை வளர்த்து வந்தார். அவரை வளர்த்து வரும் பொழுது சிறியவாயாக வந்து யாழ்ப்பாணத்திலே ஒரு சைவ பாடசாலைகள் குறைவாக இருப்பதால் ஒரு கத்தோலிக்க பாடசாலையில் இவரை படிக்க விட்டு சிறிய தகப்பனார். அதுக்கு ஏன்னு சொன்னால் அவர் சிறிய தகப்பனார் ஒரு கத்தோலிக்க பெண்ணைத்தான் மனம் கொண்டார். அதனால் வேற கத்தோலிக்க பாடசாலையை படிக்க விட்டு அவருக்கு ஜோன் என்ற ஒரு பட்டத்தை பேரோட அந்த பாடசாலையை படித்து கொண்டு வந்தவர். 8 வயதா இருக்கும் பொழுதே தாயை வந்து விட்ட சிறியதாய படித்துக் கொண்டு வந்து 8ஆம் ஆண்டு வரைக்கும் படித்துக் கொண்டிருந்தவர். சம்பத்திசியார் பாடசாலை யாழ்ப்பாணத்தில் உள்ள கத்தோலிக்க பாடசாலையில 8ஆம் ஆண்டு வரைக்கும் படித்துக் கொண்டிருந்தவர். இவருடைய மாமியார், அதாவது தகப்பனுடைய சகோதரி இவரை அதாவது கிறிஸ்தவ முறையிலே ஈடுபடக்கூடாது என்பதற்காக சைவத்தையும் தமிழையும் வளர்க்க வேண்டும் என்ற ஆசையோட இவரை 8ஆம் வகுப்போடு வகுப்பை நிறுத்தி இவருடைய தகப்பனை ஆஸ்திரேலியா என்று சொல்லி அங்க மாகாணம் தான் ஆஸ்திரேலியாவிலே ஒரு கடையொன்றில் வேலை செய்து கொண்டிருந்தவர். அவரிடம் இவரை அனுப்பிவிட்டார். அங்கே இவர் போய் அவருடன் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு நாள் சிவனடி பாதமலைக்கு யாத்திரை போயிருக்கின்ற யாத்திரை போய் அங்க உச்சியில் எழுதும் பொழுது அந்த இயற்கையை ரசித்திருக்கிறேன். அதாவது யோகசுவாமி அவர்கள் அந்த சூரியன் உதிக்கிற நேரம் அந்த இதை ரசித்திருக்கிறேன்.
ரசித்த பொழுது அப்பவே அந்த சிவனை உண்டாக்கி விட்டா போல இருக்குது. போயிட்டு திருப்பி வந்து வீட்டில் இருந்தோடு என்னுடன் சிவனுக்கு உண்டானது. நான் சிவனை அடைய வேண்டும், சிவனுடைய அந்த இதால எல்லாம் பின்பற்ற வந்து பிடித்தவரை போல பேசி கொண்டிருந்திருக்கிறார், கதைச்சு கொண்டிருக்கிறார். அதை பார்த்து கொண்டிருந்த தகப்பனார் இவரை என்ன செய்தாருன்னு சொன்னா திருப்பி யாழ்ப்பாணத்துக்கே அனுப்பி விட்டார். என்னன்னு சொன்னா அவர் அப்படியே இருந்து சிட்டம் கலங்கி விடும் என்று நினைச்சுக்கொண்டு வேலை பிடித்து யாழ்ப்பாணத்துக்கு திருப்பி அனுப்பி விட்டார். இவர் யாழ்ப்பாணம் வரவிட நேரடியாக கிளிநொச்சிக்கு போயிருந்தார். அங்கே நீர்ப்பாசன திணைக்களத்தில் இரண்டமடு குளம் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அந்த இரண்டமடு குளத்திலே ஒரு காப்பாளராக வேலை செய்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுடன் இவரும் ஒரு ஆளாக காப்பாளராக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இவருக்கு நித்தமும் அந்த தியானம், அதாவது தியானம் செய்ய வேண்டும், தேவாரம் படிக்க வேண்டும், அதற்ற பாடல்களை பாட வேண்டும் நினைத்து கொண்டு இவர் அப்படி இருக்கும் பொழுது வேலையை முடிந்தவுடன் வீட்டுக்கு வந்த பிறகும் இவர் அந்த தொழிலாளர்களுடன் இருந்து மற்றவர்களை போல் அரட்டை அடிப்பதும் இல்லை, ஒரு கூடாத செயல்கள் ஈடுபடுவதும் இல்லை. ஆனா அவர்கள் தங்களுடைய வேலைக்கு போய் இவர் தன்னுடைய பாதையில் இருந்து தியானம் செய்து தேவாரங்களை படித்துக் கொண்டிருப்பார். இவருடைய மாமியாருடைய மகன் இவரை கவனித்து விட்டு வெளியே சொன்னிக்க இவருக்கு பைத்தியம் போல இருக்குது, சாமஞ்சாமா இருந்து தேவாரம் படிக்கிறார், சாமஞ்சாமா தியானத்துல இருக்கிறார் சொல்லி போட்டு அவர் போயிருக்கார். இவர் அதற்கு பிறகு திருப்பி அவருடைய வேலையெல்லாம் அவருடைய காலம் முடிந்து அவர் யாழ்ப்பாணத்துக்கு திருப்பி போன. இவர் பிறந்தது மாவட்டபுரம் கந்த பெருமானிடத்திலே பிறந்து தீர்மலையிலே வளர்ந்து தீர்மலைக்கு மாவட்டபுரத்துக்கும் போய் வாழ்ந்து வளர்த்தார். பிறகு அதன் பிறகு அவர் அப்படியே வந்து நல்லூருக்கும் வருவார். நல்லூருக்கு வரும் பொழுது நடவாதி அங்கே வருவார். இவர் ஒரு சைக்கிள் ஓடுவதும் இல்லை, ஒரு சாதாரண மனிதர். அதாவது நாங்கள் எங்களுக்கு தெரியாத, ஆனா என்னை பொறுத்தவரையில அவன் இந்த படத்தை பார்த்ததும் மக்கள் சொல்லுவதையும் இந்த தேடல்கள் மூலம் தேடி எடுத்ததை கொண்டதன் மூலம் உண்மையிலேயே ஒரு சாதாரண மனிதன், நாளமுள்ள கொட்டி ஒரு சாதாரண சார்பை உடன் தான் இருந்திருக்கிறேன். அதோட நடைபவனி இப்ப மற்றவர்களை போல் ஒரு அலங்காரம், மற்றது பவனி போகணும், மற்றவர்களோட கூடி திரிய வேண்டும், அப்படி ஒரு இதில்லை. அப்படியே நல்லூர் அடிக்கு வந்து நல்லூர் அடியிலே தனது குருவான செல்லப்பா சுவாமியை காண்பிட்டேன். செல்லப்பா சுவாமி அவருடைய உண்மையிலே அவருக்கு செல்லப்பா சுவாமியை காண வேண்டும் இல்லை. தற்சமயம் நல்லூருக்கு வந்த பிறகு ஒரு குருவை காண்பதோடான அவர் குரு செல்லப்பா சுவாமியிடம் போகிற. செல்லப்பா சுவாமி அவரை பார்த்துட்டு கேட்கிறேன், நீ யாருடா? அவர் அதையும் பொருட்படுத்தாமல் திருப்பியும் போய் அவருடைய பக்கத்தில் இருந்து அவருடைய என்னன்னு சொன்னா, சித்தர்கள் என்றால் உண்மையிலேயே ஞானிகள். அவர்களுக்கு யாரை பார்த்தால் எப்படிப்பட்டவர்கள், ஒரு ஆளை பார்த்தால் அவர்கள் உண்மையிலேயே குறிப்பாக கண்டுபிடித்தவர்கள். யார் கெட்டவர்கள், யார் நல்லவர்கள், யார் எப்படிப்பட்டவர்கள், யார் பொறாமை உள்ளவர்கள், யார் அப்படியான ஒரு ஞானி தான் சித்தர்கள். என்னன்னு சொன்னா அந்த சித்தர்களை பற்றி சொல்லும் பொழுது இப்ப இடையில நான் குறிக்க சொல்லுகிறேன். ஒரு பெண் சித்தர் ஒன்றாலே நான் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி வாசித்து கொண்டே இருக்கேன். என்றால் சித்தர்களும் பெண் சித்தர்களும் இருக்கிறார்கள். நான் குருவானந்தமன்னாவை கேட்டேன், சித்தர்களும் பெண் சித்தர்களும் இருக்கிறார்கள். ஆனா அவர்களில் பெண் புலவர் ஆண் புலவர் என்ற மாதிரி புலவர்களுக்கு எதிர்பார்த்து சொல்லி அப்ப சித்தர்கள், ஆனா பெண் சித்தர்ன்னு சொல்லி அவரை பார்த்தவங்களே சித்தர்ன்னு சொல்ல முடியாது. அவருக்கு பேரு தொப்பியம்மா திருவண்ணாமலையில இருக்கிற அவர் ஒரு அடுக்கான உண்டை தலையெல்லாம் சடைபின்னப்பட்டிருக்கும். பார்க்க சாப்பிட்டு இவருக்கு அந்த வாயெல்லாம் முழுநீர் வடித்து பார்க்காக அவர் சட்டையை தூக்கி கொண்டுதான் நடக்கும். சட்டையை தூக்கி கொண்டு சட்டையா தெரியல, சும்மா அப்படி தூக்கி லேசா தூக்கி கொண்டு ஒரே நடையில போய் கொண்டிருப்பார். இவரை சுற்றி மக்கள் ஓடிக்கொண்டிருப்பாங்க. இவருக்கு முன்னாலுமே விழுந்து கும்பிடுவார்கள். இவர் யாருக்கும் கையில ஆசீர்வதிச்சாங்கன்னா பெரிய சந்தோஷப்பட்டு கொண்டு போவார்கள். சில நேரம் கடைக்குள்ள போயிட்டு வந்தாலும் அந்த கடைக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். என்னன்னு சொன்னா கடைக்கு நல்ல வியாபாரம் போக. அதே மாதிரி இவ கடையில கொடுக்குற சாப்பாடு எல்லாரும் வாங்கி சாப்பிட மாட்டா. அதை வாங்கி அப்படி கொண்டு போயிட்டு அங்க அதை போட்டு போவான். அதை போய் தேடி எடுப்பாங்க. என்னன்னு சொன்னா அதை எடுத்தால் அவர்களுக்கு நல்லது நடக்கும்.
அப்ப இப்படியான சித்தர்கள் நானே யோசித்தேன் ஒரு பைத்தியம் அது பிச்சை எடுக்க பின்னால திருப்பி சொல்லி பார்த்தா உண்மையிலேயே இப்ப இந்த யோகா சுவாமிகளை பற்றி படிக்கும் பொழுது உண்மையிலேயே சித்தர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்றதை அறியக்கூடியதாக இருக்கிறார். அடுத்த சித்தர்கள் சொல்லிட்டுல யோகா சுவாமிகள் அவர்கள் சாதாரண செல்லப்பா சுவாமிகளுக்கு கீழே இருந்து அவற்றை அவற்றை சீடனாக இருந்து அவற்றை செயற்பாடுகள் எல்லாத்தையும் மாற்றினா இவர் ஒரு ஊரூராக செல்வதில் எங்க அதிகமாக முதல் மட்டக்களப்பு போய் கண்டி போய் கொழும்பு போய் திருப்பி பணம் அவர் அப்படியே போய் கொண்டிருப்பேன். இதற்கு எங்க என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் வேற மக்களிடம் இதை எதிர்பார்ப்பதில்லை, சாதி மதம் பார்ப்பதில்லை, ஒருவருடைய ஆதரவை எதிர்பார்ப்பதில்லை. அந்த என்னன்னு சொன்னால் உத்தியோகம் உள்ளவர்கள், பதவியில் உள்ளவர்கள், பதவி படித்தவர்கள் எதுவுமே பாராத ஒரு சாதாரண மனிதன். செல்லப்பா சுவாமிகளிடம் இருந்தோடு அவரோட யோகநாத சுவாமிகள் சரியா தெரியல. சின்ன செல்லப்பா சுவாமிகளுக்கு சமைப்பதற்கு மட்டுவில் தந்தைக்கு போய் கத்தரிக்காய் வாங்கி வந்தார். அங்க இல்ல அங்க உள்ள பெண்கள் தேடி கத்தரிக்காய் கொடுத்தாங்களும் என்னடா இவர் சித்தர் இவர் சுவாமி என்று நினைத்து கொண்டு கொடுத்து அவர் வீட்டை சமைத்து சாப்பிடும் பொழுது செல்லப்பா சுவாமிகள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து உங்களுக்கு கத்தரிக்காய் சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லி தூக்கி எறிந்து சொன்னா அதை கூட பொருட்படுத்தவில்லை. என்னடா அதை செய்யட்டு நாங்கள் எங்கிற வேலையை செய்வோம்னு சொல்லி அப்படி ஒரு இதாக செய்து வந்ததுல அவர் இவர் சுத்தி கொண்டு வரும் பொழுது அதை கேட்டார்களாம் செல்லப்பா சுவாமிகளிடம் உங்களுடன் இருந்தவரை காணும். அது நேரம் அது செத்து விட்டாரா எல்லாம் முடிச்சு ஒரு கொஞ்ச காலம் போக வெவ்வேறு அதை கேட்டாராம். என்ன சொன்னீங்க இப்படி வந்து விட்டேன். அவர் சொன்னாராம் அவர் சிவனோட கலந்துட்டு, அதாவது அவர் சிவனோட கலந்துட்டு அவருடைய உடல் தான் இருக்குது. ஆனால் அவருடைய ஆன்மா சிவனோட கலந்து அவன் அப்படியே அந்த இல்லைதான் இருக்கிறேன். அவருக்கு நான் அதை அப்படி உண்மையிலேயே இறந்தான்னு சொன்னேன். இந்த சொன்னேன் நான் சொல்லிட்டேன். அதற்கு பிறகு இவர் கொழும்புத்துறையில் இருந்த ஒரு கரையடிக்கு போய் அங்கே கரையடியில இவர் என்னன்னு சொல்றேன் அந்த கரையில ஒரு கொட்டில் ஒன்றை போட்டு அதுல இருந்து அவர் கொண்டு போட்டு இவர் தேடி மக்கள் வந்தார். மக்கள் வந்தா இவருக்கு சில பேரை பேசியும் அனுப்பி சில நேரம் பேசி அனுப்பி விடுறாருன்னு சொன்னா அது என்னத்துக்கு வாங்க. சில பேரை இருந்து பார்ப்பேன், சில பேரை பார்த்துட்டு இன்னதுக்கு தான் நடந்திருக்கணும். யாரும் கதை சொன்னால் ஒரு பொல்லாப்பும் இல்லை ஒரு மாத்திரம் சொல்லுவாங்க. அதுல ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற சொல்லின் சுத்தம் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது சொல்ல போனால் அல்லது ஏதாவது மனதுக்குள்ள நினைத்து கொண்டு போனால் அதை இதிலே விட்டு அதை வெளியில சொல்ல போனாங்க. அதாவது நீ அமைதியாக இரு, நீ உன்னுடைய கடமையை பலனை எதிர்பார்க்க என்ற ஒரு வசனத்தை அப்படியே ஒரு வசனத்துல ஒரு பொல்லாப்பும் இல்லை சொல்லி முடித்து விடுவார். எங்கட காலத்துல உண்மையிலேயே பிள்ளைகள் எங்கட காலத்துல சொன்னாக்க என்னுடைய பிள்ளைகள காலத்துல இப்படியானவர்களை கண்டால் இருக்கிறது. இவர் இருக்கிற இடத்துல போய் தண்ணி ஊற்றி போட்டாரு. நான் அறிந்த அளவுக்கு எனக்கு அப்படித்தான் தெரிந்தது. ஆனா அப்படியான ஒரு இதுல இவர் அவ்வளோத்தையும் கண்டாலையெல்லாம் ஒதுக்கப்பட்டவர் சொல்லி கேள்விப்பட்டோம். இவர் நடந்து போகும்போது வைத்தியதானே போவாராம். கண்டால தெரிகிறது, மற்றது சத்தம் போடுறது, சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பின்னால ஓடுறது எல்லாம் செய்கிறதா உண்மையுமே பொருட்படுத்துவதில்லை. ஏனென்றால் ஒரு பொண்டாக்குன்னா அவருக்கையுமே காலில் பிழுத்துவதில்லை. சொல்றது எனக்கு ஒரு பைத்தியக்காரன் சட்டங்கள் சொல்லி கொண்டே இருப்பார்களாம். அப்படியான ஒரு யோகாமியவர்கள் 161வது சித்தர் யாழ்ப்பாணத்திலே இவர் 161வது சித்தராக இருந்தார். இவர் கொஞ்ச காலம் முடிய 2 வருடமாக ஒரு என்னன்னு சொல்றது இந்த சுவையினமுற்று இருந்தார். இவருக்கு ஒரு சீடர், அந்த சீடர் என்ன செய்யற இவரை இந்த சக்கர நாற்காலியில் தான் கொண்டு அந்த சீடர் அவர் எங்க போனாலும் சக்கர நாற்காலியில் கொண்டு போவது, கோயிலுக்கு கொண்டு போவது
இப்ப கிட்டடியிலதான் நான் பார்த்தேன்னா அது என்ன சொன்னா அவர் இப்ப இங்கே இருக்கிறாராம் லண்டனில் இருக்கிறாராம் பெரிய ஒரு சிவயோகி சிவயோகீஸ்வரன் சொல்லி அவர் நல்லா இருக்கிறாராம் என்னன்னு சொன்னா இவருக்கு ஆசீர்வாதம். அதாவது இவர் இவருக்கு செய்த தொண்டுகளினாலே இன்னும் தெரியாது. அவர் இப்பவும் சொல்லுவாரு யோகசுவாமிகளுடைய ஆசீர்வாதம் தான் நான் பெரியவனாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல இருக்கிறேன் சொல்லி நல்லா இருக்கிறாரு. அப்படி அவருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கே இளைஞர்கள் இதன் பிறகு அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இளைஞர்களோ வயதுவர்களோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ சாதியாரோ எல்லாரும் அவரிடம் போய் ஆசீர்வாதம் வாங்குவார்கள். அவர் 1964 அவர் பங்குனி மாதம் சமாதி அடைந்த சொல்லி அவருடைய குருபூசத்தினம் தான் இல்லை. இந்த குருபூசத்தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதுவும் இந்த லண்டனில் சைவ முன்னேற்ற சங்கத்தில் ஒரு கடந்த 6 மாதம் 6 மாதத்துக்கு கூட நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். திரு வாமன் அவர்கள் நல்ல அமைதியாகவும் அடக்கமாகவும் யோகசுவாமியினுடைய குரு பூசையை வெகு சிறப்பாகவும் வந்தாங்களோ யார் வேலை இல்லையோ நடந்தே தீரும். நான் இந்த அடுத்து போன் பண்ணி கேட்ட பொழுது 6 தேதி வேலை நடந்தே தீரும், வந்து முடிய வேலையை செய்யும்னு சொல்லி சொன்னேன். அதே போல் அவர் தன்னுடைய கடமையை வேலை செய்து யோகசுவாமியினுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று பெற்றுக்கொண்டு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. 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 நன்றி திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்களே. 2 விதத்திலே அவர் கவர்ந்தது எனது பேச்சு என்னவென்றால், ஒன்று நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுதான் ஸ்டார்ட் பண்ணினான். உண்மையிலே எனக்கு ஒன்றும் அவரை பற்றி தெரியாது. ஆசிரியை போய் சொல்ல மாட்டான்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். 2வது சொற்சுவை பொருட்சுவையில ப்ராப்ளம் இருக்கலாம் என்று, எந்த ஒரு சுவையிலும் அது ப்ராப்ளம் இல்லை. 3வது நல்ல அடக்கமாக ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு உகந்ததாக இருந்தது. என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு பேச்சாளர் என்று வந்தால் கையில ஒரு நோட்டு கொண்டு வருவார்கள். மனப்பாடம் செய்து எங்கெங்க நிப்பாட்டணும் இதை பற்றி சொல்லணும் என்று கொண்டு வந்தது மிகவும் நன்றி. நல்லா கவர்ந்தது, எனக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரிதான் எல்லாரும் அப்படியான பாணியில பேசுறது நல்லா இருக்கும். குழந்தை பேப்பரை பிரட்டி கொண்டு அங்கே ராணில இங்க ராணில பெற்றார்கள் மனப்பாடம் செய்து. தம்பி முருகானந்தம் அப்போ சொல்லுவார் என்னன்னு சொன்னா, இதை படிச்சு கொண்டு வந்தால் மனதிலே ஆணித்தரமா படியும் அதன் பிறகு நீங்கள் எல்லாம் போட்டோ மாதிரி செய்யலாம் என்று. அதை தொடர்ந்து இப்ப அடுத்தது என்ன? நன்றி திருமதி இந்திரா குணசிங்கம். சங்கத்தின் சார்பிலும் எங்கள் யோக சுவாமி திருவாடியை பூர்த்தி என்று உங்களை வாழ்த்துகிறோம். காப்பு பாடல் மங்கள பாடல் அதுக்கு முன்னாக ஒரு சில செய்திகளை சபையோர் நேரம் என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது. அடிய சில கருத்துக்களை சொன்னார்கள். சபையோர் நேரத்துல வேறு யாராவது அங்கே சொல்ல நீங்க சொல்ல போறீங்களா? இல்லையா என்றால் அது முக்கியம். என்னவென்றால் இதுல 2 விடயங்கள் திருமதி இந்திரா குணசிங்கம் என்பவரும் இந்த சங்கத்தினுடைய முதல் தலைவர். அவர் யோகசுவாமிகளுடைய ஒரு சிறு ஒரு குடும்ப பக்திக்குள்ள குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தையார் ஸ்ரீஸ்கந்தராஜா மிகப்பெரிய உத்தியோகம் நினைக்கிறேன், GAO ஜட்ஜாக இருந்துட்டு அப்படியான அவருடைய மகள் தான் டாக்டர் இந்திரா ஸ்வயோகம் ஸ்பெஷலிஸ்ட். அவர்தான் சுவாமி ஆண்டால் மிகவும் உருக்கமாக தமிழர் கோயிலே வந்து எங்களுடன் இந்த காலகட்டங்களில் பாடுபவர் சும்மா இருக்கிறார்கள் நம்புகிறேன் கலாரத்து கொடுக்குது. என்ன சொல்ல வந்தோம் என்றால், இந்த எல்லாரும் அவர்கள் சுவாமியோட தொடர்பாக இருந்தவர்கள். நீங்கள் சொன்னவர் திரு சிவ யோகேஸ்வரன் அவர்கள். அவர் சிறு பையனாக இருக்கும் பொழுது சுவாமியாய் சக்கர நாட்காரியிலே தள்ளுகின்ற பாக்கியம் பெற்றவர். அவர்களுக்கு அந்த நேரத்திலே அவருடைய விவரங்கள் தெரியாமல், ஆனால் அவருடைய அருளுக்கு ஆசிரமானவர். மிகவும் உரிமையோடு அப்பு என்றுதான் கிடைத்தார். இப்பொழுது 150வது அந்த அவருடைய குருபூசை தினம் சென்ற வருடம் வந்த பொழுது 2022 வந்த பொழுது
ஒரு யாழ்ப்பாணத்துக்கு சென்று இங்கே இருந்த ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதை கூட நாங்கள் சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற பொழுது பார்க்கலாம். அதே போன்று இந்த 2 படங்களையும் இங்கே உபயோகமாக தந்து சுவாமியுடைய திருவுருவ சிலையினுடைய அந்த அதற்குரிய அந்த சிலவையும் பொறுப்பேற்றுக் கொண்டவர் அவர் நாகராஜ அவர்களும் சுவாமிக்கு அடுத்த தொண்டராக இருந்து சுவாமிக்கு கைங்கரியம் செய்தவர். சுவாமிக்கு கைங்கரியை இருக்கின்ற பொழுது அந்த கிணத்திலே தண்ணீர் அள்ளி வார்த்ததை அவர் குளிக்க வார்த்ததை அவர் மிகவும் பேராக சொல்லுவார். அப்போ செய்யறது பொழுது தனக்கு அது தெரியவில்லை. சுவாமியோட சொல்முறையை தான் தான் இங்கே வந்து அங்கே சோழர்களுடைய மகன் அவரை வரவேற்று அவர் மிக ஒரு உயர்ந்த வாழ்க்கையில் வாழ்ந்து மிகவும் அமைதியான முறையிலே இறைவதம் எய்திய ஒரு திருமண சுவாமி தொடர்ந்து உள்ளவர்கள் அவர்களுடைய வாழ்வு ஏதோ ஒரு வகையிலே சிறப்பாகத்தான் இருக்கிறது. என்னுடைய சத்தியாத்மா அப்படியான பாக்கியம் இங்கே இருக்கக்கூடிய அசோகர் அவர்களுடைய தகப்பனர் சிவராசாரியா அவர்கள் அப்படி அந்த தொடர்பில் இருந்தவர்களுடைய வாழ்க்கைகளை ஒரு பக்கத்திலே திரும்பி பார்க்கின்றோடு அவர்கள் ஒரு மன நிறைவாக ஒரு விதமான நிலையிலே அவருடைய வாழ்வை சிறப்பு செய்திருக்கிறார். ஆகவே சுவாமியை எங்களுடைய ஆத்மார்த்த குருவாக கொள்ளுகின்ற பொழுது அதனால் எங்களுக்கு நன்மை விளையும். இப்ப 58ஆம் ஆண்டுடைய தங்கை இந்திரா குணசிங்கம் அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒன்றை சொல்லலாம். என்னவென்றால் இந்த யோக சுவாமிகளை பற்றி மாத்திரமல்ல, இந்த அரசியல் விடயங்களிலே ஏன் இந்த டயபெட்டிக் போன்ற விஞ்ஞானம் நோய் சம்பந்தம் அதுல பல விடயங்கள் கூகுள் என்ற ஒரு விடயம் வந்து ஒரே விடயத்தை பல கோணங்களில் அலசுவார்கள். சில விடயங்களை தெளிவாகவும் வரலாம், சில விடயங்களை இருக்கிறது குழப்பி விடுவதாகவும் வரலாம். அவை இதை ஏன் சொல்லணும் என்றால் யோக சுவாமிகளுடைய ஒரு ஒத்தாரிட்டேட்டிவ் ஆன விடயம் என்னை பொறுத்தவரை அங்கே சிவகங்கை நிலையத்திலே அவருடைய அணுக்க தொண்டராக இருந்த செல்லத்துறை சுவாமிகளால் எழுதப்பட்டு சிவயோக சுவாமிகளின் வாழ்க்கையும் வழிகாட்டுதலும் என்கின்ற நூல். அந்த நூல் இங்கே அடியே வச்சிருந்தேன். கொடுத்துள்ள வழக்கம் கொடுத்தது எனக்கு இப்ப மறந்துவிட்டது. ஆனால் அந்த புத்தகத்தை நாங்கள் இப்ப சரோஜா காந்தி இருக்கிறார்கள் அவர் மூலமா வேறு யார் மூலமா எடுத்து நாங்கள் அந்த அவருடைய வாழ்க்கையை வழிகாட்டுதல் அதை அவ்வப்போது எங்களுடைய நிகழ்ச்சிகளிலே ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடம் வாசிப்பதை எங்களுடைய நிகழ்ச்சிகளிலே கொள்ள வேண்டும். அது அவரை பற்றி அல்ல, ஆனால் அவர் எங்களுக்கு சொன்னதை தான் அதை விட முக்கியம். அருமையாக அந்த அடியன் பாடிய பாடல் சகசரை சுவாமி சூழல் பாடிய பாடல் சச்சிதானந்தத்தை சார் செய்வர் என்றே நச்சிந்தன வேதம் நல்கிய சக்கரி. இதை இந்த சச்சிதானந்தம் என்பது சச்சித் ஆனந்தம், அதை சார்ந்த சீவர்கள் அதை சார்வதற்காக நச்சிந்தனை வேதத்தை நல்கியும் சக்கரி. உங்கள் மலர்பாதம் நோயாத பணிவார்ந்தம் சிந்தை வலியும் சொல். அப்ப குருவை நாங்கள் வழங்குகின்ற பொழுது அப்படியான குருவை வழங்குகின்ற பொழுது எங்களுடைய சிந்தையிலே இறைவன் பதிவார். அதனால்தான் திருவாசகத்திலே சிவனமனன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தான் சிவபுராணத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் இருக்கு. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிவனுடைய சிந்தையோடு நிற்கின்ற அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் சிந்தை மகளம் சிவபுராணம் நாங்கள் மகிழ்கிறோம். சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினமும் ஓய உரையா முந்தை வினமும் ஓய்வு பின்புவிலே அவருக்கு முந்தவினையை ஒழித்து அவர் சென்று விட்டார். சிதம்பரேஸ்வரர் ஆலயத்திலேதான் உங்களோட சிவபுராணத்திற்கு நீங்கள் பாடி திருவாசத்து பொருள் இவர்தான் பொருள் என்று காட்டிவிட்டு அவர் உருவமற்றவராகிவிட்டார். அதனுடைய சொல்லிய பாட்டி பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சோழனுக்கு பல்லோரும் எத்தப்படும் அந்த பொருள் உணர்தல் என்பது இறைவனை உணர்வு. சொல்லிய பாட்டில் பொருள் சொல்லணும், அவரை உணர்ந்து சொல்பவர்கள். நாங்கள் எல்லாம் படிக்க ரொம்ப இறப்புகளிலும் அவ்வப்போது படிப்போம். அடிய நித்தமும் குளிக்கின்ற பொழுது படிக்கின்ற பாடலாகவும் அது இருக்கிறது. இது இல்லை அவசரம் வந்தார்கள். அப்ப இந்த பாடலை அதனுடைய பொருள் விளங்கி படித்தார். சிவந்திற்கு அடிப்படையில் வசனம் சொல்லுவார். அதற்கு பிறகு நான் நச்சிந்தனையுடைய கடைசி பாகத்தோடும் அதை எப்பொழுதும் தொடுப்பது உண்டு. அது என்னவென்றால் கடவுளாலும் முடியாத ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியம் என்னவென்றால் கடவுளால் எதிரவன் சொல்லிவிட்டேன். அடுத்தவர்கள் திரும்ப கையிலே வைத்துக் கொண்டு அதை சொல்லுவேன், கேட்பேன்.
சரியான சொற்களுக்கும் பிழையான பாடல்கள் விருப்பப்படமும் கொடுக்கப்படும். இப்பொழுது அதை மாத்திரம் மாமன்னன் அவர்கள் வாசிப்பார்கள். இந்த கடவுளால் அதுதான் இந்த நச்சிந்தனை புத்தகத்திலே உள்ள நிறைவு வசனம் 2 அல்லது 3 வசனம். இந்த வாசிக்கும் கடவுளால் என்ன முடியாது, கடவுளால் முடியாத ஒரு விஷயம் அது என்ன? நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கிறோம். நாம் அவருடைய தாய். நமக்கு அவருக்கும் ஒரு குறைவில்லை. நம்மை அவர் பிரிய முடியாது. முழுதும் உண்மை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கடவுள் உங்களை பிரிய மாட்டார். ஆனா கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். நம்மளுக்கு பல எங்களுக்கு அந்த அதற்கு இடையிலே பலவிதமான ஆணவம் கர்மமாய பல விஷயமான விடைகள் அவை கடவுளுங்களை தெரிய மாட்டார். நம்முடைய பிள்ளையா இப்பொழுது அவர் சொல்வதை நான் அவதானிக்கிறேன். என்ன இமைப்பொழுதும் என்னென்றும் நீங்காதான் தாண்டாது. இறைவன் கண்ணை விட்டுகிற நேரத்தை உடலை விட்டு தீர மாட்டேன். அதே மாதிரி கடவுள் முடியாது, நம்மளை பிரிய முடியாது. இப்போ கடவுளோடு நாங்கள் உண்மை கடவுளுக்கு பிரிய முடியாது என்ன சொல்லணும்? கடவுளை உள்ளத்தில் வளர்க்கவும் வளர்க்கின்ற ஒரு பணிதான் இங்கே நடைபெறுகிறது. கூடி இந்த வழிபாட்டை தொடர்ந்து சிறப்பாக இப்பொழுது நான் நினைக்கின்றேன் 23ஆம் ஆண்டின் ஆரம்ப காலத்திலிருந்து அண்ணா மாமன் அண்ணா அவர்களும் சரோஜா அவர்களும் நடத்துகிறார்கள். அதுக்கு முன்பதாக 2014ஆம் ஆண்டிலிருந்து அடியே சைவ முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் அதை தொடர்ந்து நடத்தி ஒரு இயலாத அல்லது எனக்கு ஏதாவது இயலாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு பயமும் சிறிய சோர்வும் வந்த பொழுது சில நெருக்கடிகளை சைவ முன்னேற்ற சங்கத்தின் அண்ணா ராமண்ணாவுக்கும் கொடுத்து ஒரு நாள் மாமன் அண்ணாவுடன் கொஞ்சம் மனம் காய்ச்சோடு சொன்ன கவலைப்படாத நான் வந்து செய்கிறேன் கொண்டு யோசியாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. ஆகவே 2014ஆம் ஆண்டிலிருந்து சைவ முன்னேற்ற சங்கத்திலே இந்த ஆயுத வழிபாடு தொடர்ந்து நடக்கின்றது. 1993ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து இது ஒரு நிறுவனமாக உருப்பெற்றது. ஐயா ஆறுமுகம் அவர்களுடைய முன்னெடுப்பினால் அடியேன் அன்று தொட்டு ஒரு துணையாக அவருக்கு துணையாகவும் இன்றைக்கு மாமன் அண்ணா அவர்களுக்கு துணையாகவும், ஏனென்றால் இது ராமருக்கு ஆஞ்சநேயர் போன்று இந்த சுவாமியினுடைய பணியிலே என்னை அடியே வைத்துக் கொள்வதில்லை. ஆகவே சற்று நிறைவாக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு ஒருவேளை எல்லாருக்கும் நடப்பது போன்று ஏதாவது இருந்தாலும் இங்கே சிறப்பாக நடக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையை இருவரும் தந்து விட்டார்கள். ஒரே விடயத்தை இப்பொழுது எல்லாருக்கும் ஒரு அன்பு கட்டளையாக 4ஆம் தரம் சொல்லுவேன். இன்னைக்கு தம்பி மணிவண்ணன் அவர்கள் அதை இதை சொல்லுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்து விட்டார். என்னவென்றால் நாங்கள் அந்த சுவாமி வழிகாட்டலை நாங்கள் ஒரு கவிதையாக வாசிப்போம். ஆனால் இந்த 21 நாளுக்கு ஆனால் இந்த நற்சிந்தனையை படிப்பதை தினந்தோறும் குறைந்தது 5 நிமிடங்களுக்கு தயவு செய்ய வேண்டும். அப்படி 1ஆம் பக்கத்திலிருந்து 379ஆம் பக்கம் வரைக்கும் வந்தால் அது முற்றோது. அந்த புத்தகங்களை செய்கின்ற பொழுது என்ன நடக்கும்? நாங்கள் சபையிலே பிள்ளைகள படிக்கலாம், வாசிக்கலாம். அதனுடையதான் பழகவர் தமிழ் போலே என்று ஒரு சினிமா பாடம் இருக்கிறது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாற்பழக்கம் வைத்ததற்கு அதனாலே கொஞ்சம் தெரியாது. ஆகவே நாமே நச்சிந்தனையை கொண்டு வருகின்ற பணியை நாங்கள் செய்வோம். 24 நாளுக்கு இங்கே வருவது அடியார்களாக இந்த ஆங்கில வழிபாட்டுகள் குழுமுவதற்காக. மற்ற நாட்களிலே நாங்கள் தினந்தோறும் குறைந்தது 5 நிமிடம், அதிகங்களுக்கு 5 நிமிடம் கூட கண்டுபிடிக்கிறார்கள். நான் ஒன்றும் சொல்ல இல்லாது. ஆனால் 5 நிமிடங்கள் கண்டுபிடித்தால்தான் அரை நிமிடம் என்பது சரி வரும். அந்த அரை நிமிடத்தை சொல்லி நிச்சயமாக நிறைவு செய்யும். அந்த அரை நிமிடம் என்னவென்றால் திருப்புகளிலே நாங்கள் எல்லாரும் பெரும்பாலும் ஓய்விலே படிச்ச பாட்டாங்க படித்து பெரும்பாலும் அந்த காலங்களுடைய படிச்சுள்ளன. சரண கமலாலயத்தை அறிமுகத்தில் தவமுற தியானம் வைக்க அவையாக சடக சடமூடமட்டிலே தமிழ முடியா மயக்க முழுவேன் அப்படியே போகுது அந்த பாடம். அறிவுட நேரத்துல எப்படி அவர் தியானம் அவ்வமுறை தியானம் வைக்க அறியாமல் நாம் தியானம் செய்யணும். தியானம் பயிற்சி அல்லது பல வகையான மெதட்ஸ், பல வகையான குருமார்கள் செய்யறாங்க. அந்த தியானம் எங்களை இறைவனுடன் அல்லது அந்த நினைப்புடன்
எங்களை ஒருங்கு சேர்க்கின்ற நிலைக்கு நாங்கள் உயர வேண்டும். இவைகளெல்லாம் அவர்களுக்குரிய தனிநபர் அனுபவங்கள். அவற்றை பற்றி அறிஞர் சொல்வதற்கு அருகதையற்றவன். ஆனால் இப்படியான முயற்சிகள் இருப்பவன் என்கின்ற நிலையிலே அதை சுவாமி பெயரால் நீங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு சிறு நேரம் தியானம், ஒரு குறைந்தது 5 நிமிடங்கள் இந்த நச்சிந்தனையை வீடுகளிலே பாராயணம் பண்ணுகிற விஷயத்தை செய்து சென்ற குருபூசை தினத்திலும் அதை சொன்னோம். அதை மூலமும் சொல்லுகின்றேன். அதாவது 29ஆம் தேதி மே மாதம் எங்களுடைய சுவாமியை இங்கே திருவுருவச்சிலையை இங்கே பிரதிஷ்டை பண்ணிய 2ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு இங்கே நிறுவப்பெற்றது. 22 மணிக்கும் 23, 24. அப்ப அதிக சார்ட் டேட்டாக வச்சு 27ஆம் தேதி மே மாதம் சார்ட் டேட்டாக வச்சு நீங்கள் எல்லாரும் படிச்சு நாளை நேரம் படிச்சுட்டு சொன்னார். அன்றைக்கு வாங்கினீங்கன்னா ஒரு சிறப்பான பரிசு அவர் உங்களுக்கு அளிப்பதற்கு நான் அவர்கள் துணை நிற்கிறேன் என்று கூறி இப்பொழுது நாங்கள் எல்லாருமா சேர்ந்து காப்பு பாடலையும் மங்கள பாடலையும் பாடுவோமாக. எல்லோருமா சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். நேரங்கள் சென்று கொண்டிருப்பதனால் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பாடுவோம். 349ஆம் பக்கம். அத்து வீரர் போருள் காப்பாம் எனக்கடியார்கள் என்றென்றும் காப்பாம் சித்தரும் தேவரும் காப்பாம் எந்தன் சித்தத்தில் உள்ளொங்கும் திருவருள் காப்பாம் அத்து வீத பொருள் காப்பாம் அரசுகளும் காப்பாம் எனக்கு ஆனந்தமான பராபரம் காப்பாம் 8 திசைகளும் காப்பாம் எனக்கென்றும் நிறைந்த சிவ சக்தி காப்பாம் அஷ்டவித பொருள் காப்பாம் பிராணனும் அவனும் காப்பாம் என்னை பிரியாதிருக்கும் பிரணவம் காப்பாம் அரவணி வேணியன் காப்பாம் என கருணையளித்த துருபரன் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் பஞ்சபூலங்களும் காப்பாம் என்னை பரவுமடியரும் காப்பாம் குஞ்சர முகத்தவன் காப்பாம் நல்ல குழந்தை வடிவேலன் என்றென்று காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் சந்திர சூரிய காப்பாம் எங்கும் தங்கும் உயிரும் காப்பாம் மந்திர தந்திரம் காப்பாம் நன்கு மறைகள் சிவாகமம் மாநிலம் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் இத பொருள் காப்பாம் இத பொருள் காப்பாம். அடுத்தது அப்பன் அம்மை சிவம் என்ற பாடல். அப்பனும் அப்பையும் சிவமே சிவமே விஜயக்கா மங்கள பாடலை பாடுவார். மங்களம் அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம் அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம் அத்துவித வஸ்துவிற்கு மங்களம் அத்தவித வஸ்துவிற்கு மங்களம் நானுக்கு மங்களம் பக்தருக்கு மங்களம் உத்தமருக்கு மங்களம் பொழுதும் தொழுவார்க்கு மங்களம் தொழுவார்க்கு மங்களம் வாசை வென்றவர்க்கு மங்களம் மூவாசை வென்றவர்க்கு மங்களம் 10 முக்கோடி தேவருக்கு மங்களம் முக்கோட்டு முக்கோடி தேவருக்கு மங்களம் இவர்க்கும் இரடியவர்க்கு மங்களம் முனிவருக்கு மங்களம் இவர்க்கு மங்களம் என்னை தன்னால் அணிந்தவர்க்கு மங்களம் மங்களம் விட்டு ஒருவனுக்கு மங்களம் சாதுகட்கு மங்களம் ஐயமில்லா சாதுகற்கு மங்களம் இல்லாதவனுக்கு மங்களம் சொந்தமில்லாத ஆன்மாவுக்கு மங்களம் தேவருக்கு மங்களம் சீர்காழி தேவருக்கு மங்களம் திருநாவுக்கரசருக்கு மங்களம் சுந்தரருக்கு மங்களம் சீர்பெருகு சுந்தரக்கு மங்களம்
மாணிக்கற்கு மங்களம் சிவிய மாணிக்கற்கு மங்களம் தங்கும் உயிர்களுக்கு மங்களம் எங்கு தங்கும் உயிர்களுக்கு மங்களம் மங்களம் சிவ மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் சுவாமிகளுக்கு எல்லோரும் வாழ்க. அடுத்த மாத ஆயிலிய குரு பூசை 14ஆம் தேதி மே மாதம் 2024 3 மணியிலிருந்து 5 மணி வரை 4 மணி மண்டபத்தில் நடைபெறும். தயவு செய்து எல்லோரும் ஒழுங்காக வந்து இந்த டைமுக்கு வந்து ஆரம்பித்து 5 மணிக்கு முடிக்கும்படி தாழ்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று வந்த அத்துணை உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. திருவாளர் ரவீந்திரமோகன் தாஸ், மணிமன்னன், திருவாளர் நாகரட்னம், திருமதி நாகரட்னம், திருவாளர் முருகானந்தம், சிறப்பு சொற்பொழிவு ஆற்றிய திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்களுக்கும் நன்றி கூறி மங்களப்பாட்டு பாடிய திருமதி விஜய் கனகேந்திரனுக்கும் அம்மா குலமங்கை அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இத்துடன் நாங்கள் யூ ஸ்டூமை முடித்துக் கொள்கின்றோம்.